வணக்கங்க. முருகா சரணம். நம்ம ஊர் சந்தையிலிங்க ஒரு வயசான பெரியவர் ஒரு பழைய சைக்கிளில் கீரைக்கட்டு பல கீரைகள், செங்கீரை, முளைக்கீரை, வெந்தயக்கீரை, கரிஞ்சிக்கொட்டி கீரை, இப்படி பல வகையான கீரைகளை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் உங்களுக்கு மார்க்கெட்டில் சந்தையில் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கீரை வாங்கினாங்க. கேட்குற விலையை கம்முன்னு கொடுத்தாங்க. அந்த பெரியவர் என்ன பண்ணார்னா, வாங்குகிற காசில் விற்ற காசில் தனக்கு கொஞ்சம் எல்லாம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ஒரு பங்கு ஒரு தான தர்மம் பண்ணுறது, இல்லாத ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி தர்றது, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தார். இதை கவனிச்சிருந்த எடுத்த கடைக்கார ஒருத்தர் வந்து கேட்டார், ஏனுங்க ஐயா பெரியவரே, நீங்களே சைக்கிள் தள்ள முடியாமல் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு கீரையை வாங்கி விற்கிறீங்க, அதே சமயத்தில் நீங்கள் வந்து வர்ற காசை வீட்டுக்கு கொண்டு போகாமல் எதுக்கு இப்படி சந்தையில் வரக்கூடிய இல்லாத ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பெரியவர் சொல்லியிருக்காரு, தம்பி கடைசி காலத்தில் எனக்கு வயசாகிட்டு இருக்கு, எனக்கு புள்ள ஊட்டி பேரங்கெல்லாம் இருக்காங்க, இருந்தால் கூட கடைசியில் எதை திருப்தியாக கொண்டு போக போகிறேன்? ஒன்றும் கொண்டு போக முடியாது, திருப்தியாக எதையும் கொண்டு போக முடியாது. அந்த மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு ஒரு சோறு போடுறேன்ல, அந்த புண்ணியம் தான் எனக்கு கூடவே வரும், வேறு எதுவுமே நிலையாக இருக்காது அப்படின்னு சொன்னாராம். மனுஷனோட குணம் தாங்க அவருடைய ஆகப்பெரிய சொத்து அப்படின்னு தெளிவாக சொல்லலாங்க. அதை தொலைச்சிட்டு சும்மா காசு உணம் நிலம் குட்டை வாயிலெல்லாம் வாங்கி வச்சா இருக்குது. ஆனால் தன்னுடைய ஆன்ம பலத்தை சொத்தை வந்து அடுத்தவங்க செய்யக்கூடிய தர்மகாரியம் தான். இந்த கதையில் வரக்கூடிய அதே நிதானமும் அதே தர்மகாரியமும் ஒருத்தர் ராஜயோகத்தை கொடுக்க போகுது, ஒரு ராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகுது. ஆனால் தன்னுடைய பேச்சாலேயே ஒரு வசமாக மாட்டிக்கிட்ட ஒருத்தருக்கு செக்கும் வைக்க போகுது. அது யாருன்னு ஸ்பீடாக பார்க்கலாங்களா இன்னைக்கு? வாங்க. 12/3/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 28 வியாழக்கிழமை. இன்னைக்கு நவமிலாம் கீழ் நோக்கு நாள். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா, காலையில் 10:30 to 11:30, மாலையில் 12:30 to 1:30. மாலைன்னு சொல்ல முடியாது, மத்தியானங்குது, ரைட்டுங்களா? கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா, காலையில் கிடையாதுங்க, மறுபடியும் சாயந்தரத்தா வருது 6:30 to 7:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 1:30 to 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் முருகா 9 மணிக்கு காலையில் ஆரம்பித்து 10:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் காலையில் 6 மணிக்கே வந்துடுறார், வந்துட்டு 7:30 வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் அவர் கிளம்புறார். திதியை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி அதிகாலை 4:05 வரைக்கும் எக்ஸாக்டாக அஷ்டமி இருக்குது. அதுக்கப்புறம் நவமியாக மாறுதுங்க. நட்சத்திரம் ஃபுல் டே இன்னைக்கு மூல நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டிரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழுவதும் யாருக்கு இருக்குன்னா கார்த்திகை, அதாவது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு தான் சந்திராஷ்டிரம் இருக்குது. சரிங்களா? சரிங்க. டீட்டெயிலான நம்ம ராசி பலன் கோச்சர அமைப்பு ரெடியாக இருக்குது, வாங்க பார்க்குறக்கு போகலாங்க. சரிங்களா? முருகா வணக்கம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு 2ஆம் வீட்டிலே மாந்தி இருக்காரு. 2ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் என்னது, வீட்டு விவகாரங்கள் பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் வேண்டும், இல்லைன்னா வம்பு வழக்கு வந்து சேரும் அப்படின்னு அர்த்தங்க. 3ஆம் வீட்டில் குரு வந்து வக்ரம் நீங்கிட்டாருங்க, குரு மட்டும்தான் இருக்கார். வக்ர நிலைமை நீங்கி விட்டது. எப்போங்க? இன்னிலிருந்து. அதனால் தம்பி தங்கச்சிங்க வழியில் ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். தைரியம் இன்னைக்கு உடன் பிறந்த கூட பிறந்த பிறப்பாட்ட இருக்கும் அப்படின்னு அர்த்தம். தைரியம், ஓகேங்களா? ஊக்க சக்தி. அடுத்தது 5ஆம் வீட்டில் கேது. பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் பொறுமை அவசியம். அவங்க மனசு கோணாமல் கொஞ்சம் நடந்துக்குங்க, அப்போ தான் படிப்பு நல்லா இருக்குன்னு வச்சுக்கல. சரிங்களா? அப்புறம் 9ல் சந்திரன். 9 சந்திரன் தான் இன்னைக்கு உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகரிக்கும். நினைச்ச காரியம் குலதெய்வத்தின் அருளால் சுபமாக முடிங்க, நம்பி ப்ரேயர் பண்ணணும், ரைட்டுங்களா? 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சூரியன் புதன் வக்ரங்க, ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. லாபஸ்தானத்தும் இந்த அமைப்பு இருக்குங்காட்டி இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் சக்க போடும் அப்படின்னு சொல்லலாம். 4 கிரகம் ஒன்றா இருக்குங்காட்டி இழுபறியாக இருந்து வராமல் இருந்த இந்த காசு பணமெல்லாம் கொஞ்சம் விரசா கைக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. தேவையில்லாத விரைய செலவு, தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டு நிம்மதியாக தூங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கல. சரிங்களா? நீங்கள் கண்டுபிடிக்கணும், ரைட்டுங்களா? சரி. உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு மனசு ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஒரு தெய்வீக சிந்தனையோட ஒரு தெய்வீக அம்சமாக மேசராசிக்காரங்க இருப்பீங்க. அதே சமயத்தில் புதுசாக ஏதாவது செய்யணும், புதுசாக ஏதாவது வாங்கணுமப்பா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு துளிர் விடும் எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லலாங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய பக்குவமும் இன்னைக்கு உங்கள் மனசளவில் தைரியமாக இருப்பீங்க. அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு அந்த தாத்தா மாதிரி கீரைக்கட்டு தாத்தா இருக்கார்ல, அதுபோல் உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் உங்கள் மனசை நிறைவாக வச்சுருக்குன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் உங்கள் வேலைக்குன்னு தனி மரியாதை கிடைக்கும். மேல் அதிகாரிகள் நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. வேலையில் ஒரு சின்ன பொறுப்பு கூடி வரும், கூடினா கூட அதை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கல்லாப்பட்டி இன்னைக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க.
அப்போ என்ன பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். புதுசாக ஸ்டாக் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நினச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்றைக்கி தாராளமாக செய்யுங்க, இறங்கி வேலை செய்யலாம், ரைட்டுங்களா? அதே சமயத்தில் நீங்கள் கஸ்டமர்கிட்ட மட்டும் சிரிச்ச இன்மோத்தோட பேச ஆரம்பிச்சின்னு வச்சுக்கங்களேன், ஆர்டர் தானாக வரும். எதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட் உங்களுக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி 10ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் வந்துங்க 11ல் இருக்கார். அப்போ கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி பார்ட்னர்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் இருந்தீங்கன்னா லாபம் இரட்டிப்பாகும். விவசாயம் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டம் துறவு இன்றைக்கி அங்கே செய்யக்கூடிய வேலைகள்லாம் விறுவிறுன்னு ஸ்பீடாக நடக்கும். பாசன வசதிக்கு இன்றைக்கி எந்த தடையும் கிடையாதுங்க. ஆடு மாடு கோழி தீவன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உபரி வருமானம் சுமார். அடுத்தது சொந்தக்காரங்க குடும்பமெல்லாம் பார்த்தா, குடும்பத்தில் வீட்டில் ஒரு மங்களகரமான விசேஷத்தை பற்றி சீரியஸாக பேசுவீங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கி முழுமையாக உங்களுக்கு இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒத்தாசையாக இருப்பீங்க. அதே சமயத்தில் வீட்டு விவகாரங்கள் ஒருத்தர் கருத்தை ஒருத்தர் மதித்து நடக்கிறது சந்தோஷத்தை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அனுசரித்து போவீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்கள் காதல் இன்னைக்கு வெல்லமும் நெய்யும் கலந்தால் எப்படி இருக்கும்? அந்த வெல்லமும் நெய்யும் கலந்தாப்புல ரொம்ப இனிப்பாக இருக்குதுங்க. மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்வதற்கூட இன்று சரியான நாள், இல்லைங்களா? குரு பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக அதை வந்து செய்கிறாரு. அதே சமயத்தில் பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் முருகா, பிள்ளைகளுக்கு படிப்பில் அதீத ஆர்வம் அதிகரிக்குதுங்க. இன்றைக்கி படிக்கிற விஷயங்கள் மனசில் பசக்குன்னு ஒட்டிக்கும், இப்படி பஜக்குன்னு ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லலாம். தேர்வு வேறு வந்துருச்சு, சீரியஸாக படிங்க, நல்ல மார்க் எடுக்கலாம், தைரியமாக படிங்க, சரிங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு கண்ணில் சின்ன எரிச்சல் அல்லது கொஞ்சம் கண்ணில் அப்படியே கொஞ்சம் எரிச்சல் அல்லது கண் வீக்கம் அது மாதிரி இருக்குதுங்க. ஒரு துண்டு வெள்ளரிக்காய் எடுத்து கண்ணில் ஒத்தரம் கொடுத்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க, சரியா இருக்கும். கொஞ்சம் கூலிங் இருந்தால் சரி, இல்லை பச்சை தண்ணியில் மூஞ்சி கழுவுங்க அப்பப்போ, சரிங்களா? சரி. நட்சத்திர பலன்னு பார்க்குறப்ப முருகா அஸ்வினி அதிபதி கேதுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 11ல் உங்கள் அதிபதி கேதுவோட தொடர்பு இருக்குங்க. 11ல் உங்களுடைய அதிபதி கேதுவோட தொடர்பு இருக்கங்காட்டி பணவரவு திருப்தியாக இருக்கும். சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து ஒரு நல்ல செய்தி தேடி வரும், கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை சந்தோஷமாக வாங்கி தருவீங்க. இழுபறியான காரியங்கள் ஒரு முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அதே சமயத்தில் மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாமல் நம்ம வேலையை மட்டும் நாம் பார்த்துட்டு இருப்பது நமக்கு நல்லது அப்படிங்களா, சரிங்களா? நம்பிக்கை தான் இன்றைக்கி உங்களுடைய மூலதனம், மறந்துடாதீங்க. ஒரே ஒரு எச்சரிக்கை என்னன்னா, கடன் கொடுக்கறதுல கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது சுறுசுறுப்பு, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாத குணம், சரிங்களா? சரிங்க. பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி வந்துங்க சுக்கிரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு 12ல் சனியோட சுக்கிரன் சேர்ந்திருக்கார். அதாவது அப்போது சொகுசான செலவுகள், உங்களை சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறதுக்கு தயங்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கும் வாய்ப்பு தெரியுதுங்க. மனைவியுடன் ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புது தொழில் தொடங்குவதற்கு கூட ஆர்வம் அதிகரிக்கும். உணவு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க, கண்டவங்க கண்டதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் மிதமான வேகத்தில் போங்க, ஓவர் ஸ்பீடு நோ. குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி ஒரு நல்ல வழியை காட்டும் உங்களுக்கு, மறக்காமல் சாமி கும்பிடுங்க அப்படிங்கிறோம். அடுத்தவங்க பட்ச கேட்டு பெரிய முதலீடெல்லாம் பண்ணிடாதீங்க, இன்றைக்கி அதுக்கு உகந்த நாள் அல்ல அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு, உங்களுக்கு பலம் அப்படிங்கிறதே இந்த அழகு, பலவீனம் அப்படிங்கிறது ஆடம்பரம். கார்த்திகை அதிபதி வந்துங்க இன்றைக்கி சூரியனுங்க. 11லேயே உங்களுக்கு சூரியன் இருக்கார், பலமாக இருக்கார். அதனால் அரசு வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்குதுங்க. உங்கள் பேச்சுக்கு சமூகத்தில் தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு இன்றைக்கி அமோகமாக உங்களுக்கு கிடைக்கும். கண்திஷ்டி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது இன்றைக்கி, கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. எதையும் சாதிக்கிற வல்லமை இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தைரியம், ஊக்கம் கண்டிப்பாக கிடைக்கும். கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக பேசுனீங்கன்னா நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகாரம், பலவீனம் அப்படிங்கிறது முன்கோபம். உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா எல்லோ கலர், ரெட் கலர் நல்லாயிருக்கு. அதே மாதிரி லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. இன்றைக்கி வியாழக்கிழமைங்க, அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி விடத்துக்கு முன்னால் ஒரு மஞ்சள் கலர் ஏதோ ஒரு மஞ்சள் ஷேடு இருக்கக்கூடிய பூவை வச்சு 2 ஏலக்காயை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி வழிபடுங்க. வீட்டு பெரியவங்க அல்லது ஆம்பளை செஞ்சால் கூட தப்பு கிடையாது. இந்த பரிகாரத்தை தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கும், மன நிம்மதி அதிகரிக்கும். போயிட்டு வரட்டுங்களா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க, சரிங்களா? தேங்க்யூ மேஷராசி நேர்களே. வணக்கம் ரிஷபராசி நேர்களே. ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. உங்களுக்கு இன்றைக்கி கோச்சார நிலவரத்தை எடுத்து பார்த்தா முருகா, லக்ன வீடுன்னு சொல்லக்கூடிய 1ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். அப்போ மனசில் ஒரு இனம் புரியாத குழப்பம்,
ஒரு தெளிவாக இருக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குதுங்க. நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாம் இறைவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 2ஆம் வீட்டில் குரு மாந்தியிலேயே குரு வக்ரஸ்டேட் இல்லை, வக்ரஸ்டேட் நேரத்தோடு முடிஞ்சது. குரு தனியாக இருக்கார். அப்படி இருந்தால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், வாக்கு வன்மை அதிகரிக்கும். ரைட்டுங்களா? அப்புறம் 4ஆம் வீட்டில் கேது. 4ஆம் வீட்டில் கேது இருந்தால் வீட்டு பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக மாதிரி இருக்கும். வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேரு வர மாதிரி இருக்குதுங்க. அப்புறம் விட்டிங்கன்னா அடுத்து நேராக 8ஆம் வீட்டில் சந்திரன். 8ஆம் வீட்டில் சந்திரன் தான் நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணுங்க. அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் இருக்கங்காட்டி இந்த கொஞ்சம் அலைச்சல் வர மாதிரி இருக்குது. சரிங்களா? 9ஆம் வீடு காலிங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் வக்ரஸ்டேட்டு, ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. கர்மஸ்தானம் எதுங்க? அந்த 10ஆம் வீடு கர்மஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குங்க. தொழில், வியாபாரம், இல்லை நீங்கள் தான் கொடி கட்டி பரப்பீங்க. நீங்கள் தான் ராஜான்னு கூட சொல்லலாம். பல வழிகளில் இருந்தும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 10ல் இந்த கிரக அமைப்பு இருக்குங்காட்டி. அப்புறம் 11ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. லாபங்கள் நல்லா தான் இருக்குதுங்க. பொருளாதார முன்னேற்றம் இன்றைக்கி காலையத்தோட சாயந்தரம் வரப்போ நல்லாவே தெரியுது. அதாவது என்ன சொல்ல, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். மூத்த சகோதரர்களிடம் ஆதரவு உங்களுக்கு முழுசாக இருக்குதுன்னு அர்த்தம். 11ல் சனி சுக்கிரன் சொல்கிறாங்க. 12ஆம் வீடு காலியாக இருக்குது. இவ்வளோ தான் இந்த கோச்சார அமைப்பினுடைய பலன்கள் சொல்லுவோம். அப்புறம் உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக நிதானமாக எந்த விஷயத்தையும் எடுத்தவங்கள்தான் செய்யாமல் கொஞ்சம் எல்லாத்தையும் கவனித்து பார்க்க வேண்டிய நாளுங்க இன்றைக்கி. ரைட்டுங்களா? ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்குதுங்க. அதுவே உங்களுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியும் கிடைக்கும். எதையும் நிதானமாக யோசித்து காய் நகர்த்துற தெளிவு இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? மற்றவங்க சொல்கிற சொல்லுக்கு, மற்றவங்க செய்யக்கூடிய செயலுக்கூட நீங்கள் மதிப்பு கொடுத்து கவனித்து உத்து பார்க்குறது, இல்லை அவங்க பேசுகிற பேச்சை கவனித்து பார்க்குறது எல்லாம் உங்களுக்கு நல்லது இன்றைக்கி. ஏதோ ஒரு பொறுமையாக இருந்து டீல் புரிஞ்சுக்கணும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் வேலை கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் கூட அதை சமாளிக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்குதுங்க. சக ஊழியர்களோட சின்ன முரண்பாடு வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் நைஸாக அது மாதிரி வர்றப்பல தான் நைஸாக பேச்சை கட் பண்ணிவிட்டு அகட்ட வர்றது நல்லது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா வியாபாரம் தொழில் நல்லா தான் நடக்குதுங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பழைய கஸ்டமர்கள் தேடி வந்து கூட ஆர்டர் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு அந்த அமைப்பு தொழில் ஸ்தானம் எல்லாம் தான் 10ஆம் இடத்துல அத்தனை கிரகங்கள் இருக்கே சப்போர்ட்டாக இருக்குதுங்க. 2ஆம் உங்கள் நேர்மை வந்து உங்களை காப்பாற்றுங்க. ஒரே விஷயம் ரைட்டா, நீங்கள் யாரை நம்பி பயப்படணுங்கிறது இல்லை. தொழில் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட் என்னென்னா 10ல் ராகுவும் செவ்வாயும் இருக்குங்காட்டி இன்றைக்கி நீங்கள் பண்ணுற விளம்பரம் இருக்குல்ல, சின்ன சின்ன விளம்பரம், இந்த போஸ்டர்லாம் க்ரியேட் பண்ணி பண்ணுவீங்களா, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகும். ஒரு திடீர் ஆஃபர், மார்ச் மாதம் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி எதாவது போட்டிங்கன்னா டெவலப் ஆகுன்னு வச்சுக்கலாம். இன்னும் அது டெவலப் ஆகும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா களத்தில் இன்றைக்கி நீங்கள் வேலையாட்கள் ஒத்துழைப்பு நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் லேசாக அப்படியே வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட கொஞ்சம் களத்தில் தேங்காய் அப்புறம் காய வச்சுக்கிறீங்க, திடீர்னு மழை வர மாதிரி இருந்தால் மூட்டைக்கான 10 பேர் வேணும்ல, அதனால் ஆட்கள் ஒத்துழைப்பு நல்லா இருக்குதுங்க. உரங்கள் போடுவதற்கு இன்றைக்கி சரியான நாள், விளைச்சலுக்கு சரியான விலை கிடைக்கி மார்க்கெட்டில் விசாரித்து பார்த்து சேல்ஸ் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். ரைட்டுங்களா? குடும்பம் சார்ந்த உறவுகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு சின்ன சின்ன உபசரிப்பு மூலியமாக வீடு கலகலப்பாக இருக்கும். இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே தம்பதிகளுக்குள்ளே சின்ன சின்ன ஊடல் லேசாக மனஸ்தாபம் கூட வரும். ஆனால் அதுவே பெரிய புரிதலை உண்டாக்கும். நாம் இருக்கிற குடும்பத்தில் நீங்களும் சண்டை போட்டு எதுக்காது அப்படின்னு அவங்களும் அனுசரித்து வருவாங்க, நீங்களும் அனுசரித்து போவீங்க. ஊடலும் கூடலும் குடும்பத்துக்கு உங்களுக்கு அழகு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் முருகா உங்கள் காதல் இன்றைக்கி தேனும் பாலும் கலந்தாப்பில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி கலந்தாப்பில் ரொம்ப அந்யோன்யமாக இருக்குங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருப்பீங்க. அந்த காதல் உண்மை காதல் ஜெயிக்கும், கவலைப்படாதீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா படிப்பில் படிக்கிற பசங்க பிள்ளைகளுக்கு தனி கவனம் கண்டிப்பாக வேண்டும். பாடங்களை ஃபார்முலாக்கள் இருந்தால் அதை எழுதி பார்த்து ஒரு டைம் 2 டைம் மெமரியில் ஏற்றுறது உங்களுக்கு நல்லது. எக்ஸாம் டைம் வந்துருச்சு, சீரியஸாக படிக்கணும். ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால் வலி அல்லது பாதத்தில் லேசாக ஒரு சின்ன வீக்கம் வர மாதிரி இருக்குது. சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு கால்களை கொஞ்சம் அந்த பக்கெட்டில் ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்துச்சிங்கன்னா கொஞ்சம் வெட்டுக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கல. கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சூரியன். இன்றைக்கி 10ல் உங்களுக்கு சூரியன் இருக்கார். அதனால் அரசு வேலையை முயற்சி பண்ணுறவங்களுக்கு, அரசு வேலைன்னு இல்லை, அரசு சார்ந்த வேலை செய்கிறவங்களுக்கு, இந்த கான்ட்ராக்டு அது மாதிரி இருப்பீங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க. கௌரவம் பதவி தேறி வர மாதிரி இருக்குது. ரைட்டுங்களா? அதில் ஒன்றும் பெரிய அமோகமான அமைப்பு தான் இருக்குது. சூரியனுடைய பவர் இன்றைக்கி அப்படித்தான் வேலை சொல்லுது. சமூகத்தில் உங்கள் பேச்சுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குதுங்க, தனி கெத்து இருக்குதுன்னு சொல்லலாம். தடைபட்டு இருந்த சில உதவிகள், சில காரியங்கள் இன்றைக்கி நடக்கிற மாதிரி இருக்குது. ஆவணங்கள், அதாவது டாக்குமெண்ட்ஸ் இன்னைக்கு கையெழுத்து போடுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகள் வழியில் ஒரு பெருமையான விஷயம் மனசுக்கு சந்தோஷமாக இதமாக நடக்கும். அதே சமயத்தில் எதிர்பார்த்த
ஒரு காரியம் ஒன்று கைகூடம் காட்டி உங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதிர்பாராத பண உதவியோடு சில இது கிடைக்குன்னு வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? என்ன மேலதிகாரியிடம் நீங்கள் பேசுகிறப்ப வீண் வாக்குவாதம் செய்யாதீங்கன்னு சொல்லலாம். தைரியம் அப்படிங்கிறது தான் உங்கள் பலம், வேகம் அப்படிங்கிறது உங்கள் பலவீனம். ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருக அதிபதி சந்திரனுங்க. இன்னைக்கு 8ல் சந்திரன் இருக்கங்காட்டி மனசு கொஞ்சம் சோர்வாக தான் தெரியுது. அதே சமயத்தில் பயணங்களில் ஒரு சின்ன தடங்கள் வரும். பொறுமை அவசியம். வீட்டு பெரியவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அப்படின்னு சொல்லலாங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தியானம் பண்ணுவது, கடவுளை நோக்கி என்ன சொல்கிறது, கடவுளை நோக்கி ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்து சாயம் போடுறதெல்லாம் மனசு கொஞ்சம் அமைதியை கொடுக்கும். ரைட்டாக கோயிலுக்கு போங்க, நிம்மதியை சாயம் போடுங்க அப்படின்னு ரோகிணிக்கு நீங்கள் தெளிவாக சொல்லாங்க. பழைய நினைவுகள் வந்து மனசை கொஞ்சம் வாட்டுற மாதிரியாக தெரியுது. அதை தவிர்ப்பது கூட உங்களுக்கு நல்லது. குலதெய்வத்தின் அருளால் எப்போங்க குலதெய்வத்தின் அருளால் சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன் சில ஆபத்துகள் கூட தவிர்க்கப்படும் வச்சுக்கல ரோகிணியை பொறுத்த வரைக்கும். ஸோ குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி ரொம்ப முக்கியம் ரோகிணிக்கு. ரைட்டுங்களா? உங்களுக்கு இந்த தண்ணீரை கையாடுறப்போ இந்த தோட்டத்தில் மோட்டர் போடுறீங்க அல்லது போய் வாய்க்காலில் குளிக்க போகிறீங்க, அது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி பலம் அப்படிங்கிறது உங்களுடைய கற்பனைன்னு சொல்லுவோம். பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பயம். ரைட்டுங்களா? சரி, மிருகசிரீஷத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2 பாதங்கள் அதிபதி செவ்வாய்ங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதிகாரமிக்க இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். நினைச்ச காரியம் ஒரு தடைகள் இருந்தால் நீக்கப்படும். ரியல் எஸ்டேட் மற்றும் நிலம் சம்பந்தமான லாபங்கள் இன்றைக்கி நல்லாவே இருக்குது. உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது, கவலைப்படாதீங்க. சகோதரர் வழியில் ஒரு ஒத்தாசை பிறக்கும். இயந்திரங்களில் வேலை செய்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிரிகள் எல்லாம் பெருசாக தொந்தரவில் தானாக விலகி போவாங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த வண்டி வாகனத்தில் ஓட்டுறப்ப கவனம் சிதறாமல் ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பலம்ங்கிறது வீரம், பலவீனம் அப்படிங்கிறது படபடப்பு. லக்கி கலர் பார்த்தா ஒயிட் ஷர்ட் ப்ளூங்க. லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பருங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்க. இன்னைக்கு அந்த கல்லுப்பு எடுத்து வீட்டோட வடகிழக்கு மூலையில் கொண்டு வைக்கணும். வீட்டில் பெண்மணிகள் செஞ்சால் ரொம்ப விசேஷம். இது இன்றைக்கி செஞ்சீங்கன்னா வீட்டில் கூட எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி லட்சுமி கடாட்சம் உண்டாகும். காலங்காத்தால் இன்றைக்கி ஈவினிங் வச்சுங்க, காலையில் எந்திரிச்சு வாஸ்தவ சொட்டுன்னு கரைச்சு, அவ்வளோதான் வழக்கமான பரிகாரம் இன்றைக்கி செய்யுங்க. நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி ரிஷபராசி நேயர்களுக்கு மறக்காம வஜ்ரமஸ்தோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் தட்டி விடுங்க. சரிங்களா? ஓகே, வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, முருகா உங்கள் ராசியின் அதிபதி புதன் கிரகம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி உங்கள் லக்னத்தில் கோச்சார அமைப்பு பார்க்குற முருகா 1ஆம் வீட்லேயே குரு வக்ர நிலைமை நேற்றோட முடிஞ்சதுங்க. இன்றைக்கி வக்ர நிலைமை நீங்கிருச்சு. நோ ரெக்ட்ரோகிரேட். ஓகே. ஸோ லக்ன வீட்டில் குரு, ராசியிலேயே குரு இருந்தால் என்ன, குரு பார்க்க கோடி நன்மை. இது எல்லா ஜோசியரும் சொல்லக்கூடிய சிம்பிளான ஒரு வார்த்தைங்க. அப்படி குரு பார்க்க கோடி நன்மை மாதிரி உங்கள் கௌரவம், சுய மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து எல்லாம் உயரன்னு வச்சுக்கங்களேன். ரைட்டுங்களா? சரி, அடுத்தது 2ஆம் வீடு காலி, 3ஆம் வீட்டில் கேது இருக்கார். இப்போ தைரியமாக எதையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். ஆனால் தம்பி தங்கை வீட்டில் இருக்காங்களா, அவங்க வழியில் ஒரு சின்ன சங்கடங்கள் வர மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் போகணும். அதே சமயத்தில் மற்ற வீடெல்லாம் காலி. 7ஆம் வீட்டுக்கு வாங்க, சந்திரன் இருக்கார். 7ல் கலத்தரஸ்தானத்தில் சந்திரன் தான் என்ன ஆகும், கணவன் மனைவி வழியில் ஒரு லாபம் அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்கிட்ட ஸ்மூத்தான உறவு நீடிக்கும். 8ஆம் வீடு காலி. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன், புதன் வக்ர ஸ்டேட்டு, ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்படி இருந்தால் பாக்கியஸ்தானம் ரொம்ப யோகமான அமைப்பில் இருக்குதுங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் வெளிநாட்டு பயணம் அல்லது ஆன்மீக பயணத்துக்கான வாய்ப்புகள் கூட பிரயோஜனமாக இருக்குது. ஒரு லாங் ட்ரிப்பாக ஒரு ராமேஸ்வரம் போகணும், அது மாதிரி எதை நினச்சிருந்தா அமைப்பு இருக்குதுங்க. அது மாதிரி சரிங்களா? 10ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. அப்படி இருந்தால் என்ன, கர்மஸ்தானத்தில் சனியும் சுக்கிரன் இருந்தால் வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கும். 12ல் மாந்தி இருக்கார். 12ஆம் விரயஸ்தானம். மாந்தி இருந்தால் கொஞ்சம் தூக்கம் இல்லாதது, கனவு வருது சார், கனவு வருது சார் அப்படிங்கிற மாதிரி மனசு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது கனவுல. சரிங்களா? கனவு பலன்னு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேங்க, அதையும் போய் பாருங்கள். ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கிடக்கிற மாதிரி இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய அமைப்பு இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. யார் எதை சொன்னாலும் கூட அதை ஆராய்ஞ்சு பார்த்து ரிசர்ச் பண்ணி தான் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. ஒருத்தர் சொன்னான்னா செவி வழி செய்தியை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. உண்மையான தன்மையை விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அக்செப்ட் பண்ணுவீங்க. மனசில் ஒரு விதமான ஸ்டாண்டர்டு, அதாவது ஒரு விதமான நிம்மதி, ஒரு தெளிவான சிந்தனை உங்கள் குடிகொள்ளும்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு உங்களுடைய அமைப்பு நல்லா இருக்குதுங்க. பெரியவங்களோட வழிகாட்டுதலும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. தொழில் வியாபாரம் வேலையெல்லாம் பார்த்தா முருகா உத்தியோகத்தில் உங்களுடைய ஆஃபீஸில் உங்கள் ஐடியாக்கள் ரொம்ப பிரபலமாகும்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக ஜெயிப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் போடுற திட்டம் எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அது உங்களுக்கு சரி, நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியா உங்கள் கம்பெனிக்கும் சரி. சம்பள உயர்வை பற்றி பேசுவதற்கு கூட ஒரு
சரியான நேரம் உங்களை பேசுகிறீங்களா இல்லையா, உங்கள் உழைப்பை பார்த்துட்டு உங்களுடைய இதை பார்த்துட்டு கம்பெனியே உங்களுக்கு தனி ஸ்பெஷலாக ஒரு அலவன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு உத்தியோகம் சிறக்குதுங்க இன்றைக்கி. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. வியாபாரத்தில் தொழிலில் பல புதிய யுக்திகளை கையாண்டு, அதுவும் சொல்லப்போனால் ஆன்லைன் மூலிமா பல விளம்பரங்கள் பண்ணி கொஞ்சம் யோகமான ஒரு நாளாக மாற்றுவீங்க இன்றைக்கி. ரைட்டா, நல்ல விரசா வியாபாரம் சூப்பராக நடக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன சீக்ரெட் என்னென்னா, இன்றைக்கி 9ஆம் இடத்து கிரகங்களை வச்சு பார்க்குறப்போ டோட்டலாக வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூரத்து ஏற்றுமதி இந்த இறக்குமதியெலாம் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஒரு தூரத்து தொடர்பு மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அமைப்பு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டம் துறவில் வேலையாட்கள் பற்றாக்குறை கொஞ்சம் இருக்க தான் செய்யுதுங்க. ஆனால் நீங்களே இறங்கி உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தா உண்டு, ஒரு மாரல் சப்போர்ட் அவங்க கொடுப்பாங்க. அப்படி தான் சொல்ல முடியும். சம்பளத்தையும் கொடுத்து போட்டு நம்மளே வேலை செய்யணும்னு வச்சுக்கங்களேன். அதுதான் விவசாயியோடைய ஒரிஜினல் நிலைமை. அந்த நிலைமை இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்கள் விளைபொருட்கள் நல்ல விலைக்கு போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி உபரி வருமானம் நல்லாயிருக்கு. இந்த ஆடு மாடு கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்க, கோழி முட்டை வைக்கிறவங்க, அந்த பால் கறந்து ஊற்றுறவங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். குடும்பம் சார்ந்த உறவுன்னு பார்க்குறோம். வீட்டில் பெரியவங்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கி முழுசாக கிடைக்குதுங்க. ஒரு சுப நிகழ்ச்சியை பற்றி பேச்சுவார்த்தை கூட நீங்கள் நடக்குன்னு வச்சுக்கங்களேன். நல்லா தான் இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே முதல்ல சொன்ன மாதிரியா தம்பதிக்குள்ளே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வீட்டு விவகாரங்கள் ஒருத்தருக்கு அனுசரித்து அமோகமாக இருப்பீங்க. மங்களகரமான வாழ்க்கை வாழ்வீங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா உங்கள் காதல் இன்றைக்கி கரும்பு சாறு மாதிரி ரைட்டுங்களா, அப்படி ரொம்ப தித்திக்கக்கூடிய மனநிலைமையில் இருக்குது ரைட்டுங்களா. மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட மனம் விட்டு பேசுவீங்க. அதுவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அவங்க காதலை நினைச்சாவே உங்களுக்கு பூரிப்படையும் உள்ளம், அந்தளவுக்கு இருக்குது சந்தோஷம். கல்வி ஸ்தானம் எடுத்து பார்த்தா முருகா படிக்கிற பிள்ளைங்களை தெளிவாக படிப்பாங்க. கடினமான பாடங்களை கூட சுலபமாக படிக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. படித்தா ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. கல்வி ஸ்தானம் சிறப்பாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கழுத்தில் தோள்பட்டி லேசாக வலி இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வெந்நீர் ஒத்தரம் கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. மிருகசீரிசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருக அதிபதி செவ்வாய்ங்க. அவங்களுக்கு 9ல் செவ்வாய் இருக்கார். அப்போது பூர்வீக சொத்து வழியில் லாபம் வருமானம் ஓரளவுக்கு பழைய பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும், ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. தந்தை வழி ஆதரவு கண்டிப்பாக உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் படிப்படியாக நிறைவேறும். வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாகன மாற்றம் செய்யக்கூட நினைப்பீங்க, அந்த யோகம் இருக்குது. பழைய கடன்கள் தீர்வதற்கும் வாய்ப்பு தெரியுது ரைட்டுங்களா. அதே சமயத்தில் இந்த மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புனித பயணம் கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு தெரியுதுன்னு வச்சுக்கலாம். போயிட்டு வாங்க, வெளியூருக்கு போயிட்டு வாங்க. ஒன்றுன்னா இந்த வாத பிரதிவாதம் சொல்லணும், ஆர்கியூமெண்ட்ஸ் அதை தவிர்ப்பது இன்றைக்கி நல்லது. ரொம்ப நான் சொல்கிறதா கரெக்ட் அப்படின்னு சண்டைக்கெல்லாம் போகப்படாது. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய உறுதின்னு சொல்லலாம். பலவீனம் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம். உங்களுக்கு ஆர்வம்னு என்னங்க, அதீத ஆர்வமாக டேஞ்சர் தான், அதனால் சொல்கிறேன். அப்படி திருவாதிரையை பொறுத்தவரைக்கும் முருக அதிபதி ராகு, அவர் இன்னைக்கு 9ல் ராகு இருக்கார். அப்போது திடீர் அதிர்ஷ்டம் கூட தேடி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கணும், புதிய டெக்னாலஜியை கற்றுக்கணும், அதீத ஆர்வம் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அது கற்றுக்கிறதுல தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆன்மீகத்தில் ஒரு ஆழமான ஈடுபாடு உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குது. பெரிய மனிதர்களோட நட்பு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் பணங்கிறது போட்டிருந்தீங்கன்னா அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. வெளிநாடு வேலையில் முயற்சி பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர மாதிரி இருக்குதுங்க. மனசில் இருந்த பயம் நீங்கி தைரியம் பிறக்கும் ரைட்டுங்களா. பேராசை பெருநஷ்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, அதுக்கு மேலே என்ன சொல்கிறது. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டீங்க, இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறது. பலம் அப்படிங்கிறது அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பம். புனர்வூசத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி குருங்க. இன்னைக்கு லக்னத்திலேயே குரு பலமாக இருக்கார். அப்போ சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். முகம் பிரகாசமாக இருக்கும், தேஜஸ் மிளிரும், பேச்சில் ஒரு அதிகார தோரணை இருக்கும் ரைட்டா. திருமண பேச்சு பற்றி வீட்டில் பேசுனாங்கன்னா கைகூடும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள், ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு உன்னதமான நிலைமை இருக்குது, உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. தெய்வத்தின் அனுகூலம் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. என்ன அகங்காரம் அந்த இடம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தாம்பீகம் சொல்லுவோம்ல, அகங்காரம் வராமல் பார்த்துக்கோங்க. பலம் அப்படிங்கிறது புண்ணியம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேசினஸ். உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா முருகா க்ரீன், அப்புறம் லைட் ப்ளூங்க. லக்கி நம்பர் பார்த்தா 5ஆம் நம்பர் 3ஆம் நம்பருங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை பயிறு வழக்கமாக பச்சை பயிர் எடுத்து ஒரு விடி பச்சை பயிர் எடுத்து பறவைகளுக்கு தீனியாக தானியமாக போடுங்க. இதை நீங்கள் உங்கள் கைப்பட செஞ்சால் அந்த பலன் அவங்க அனுபவிக்கலாங்க. தொழிலில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் நீங்கி வருமானம் அதிகரிக்கும். பச்சை பயிர்த்துக்கும் அந்த கோச்சார அமைப்புக்கும் நீங்கள் அப்படி வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ரைட்டுங்களா.
மறக்காமல் நம்ம வஜ்ர மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டன் கீழே இருக்குதாமா ஒரு தட்டி விடுங்க. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கடகராசினியர்களே. உங்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி சந்திரன். இன்னைக்கு இந்த வியாழக்கிழமை கோச்சாரம் எடுத்து பார்த்தாங்க, 2ஆம் வீட்டில் கேது இருக்கார். 2ஆம் வீட்டில் கேது இருந்தால் என்ன, வீட்டுக்குள்ளே வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கோங்க. சேமிப்பில் சின்னதாக கை வைக்க வேண்டிய செலவுகள் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். கை வைக்க வேண்டிய சூழல் வந்தாலும் வருங்க. 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காங்க. இன்னைக்கு எதிரிகள் கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆனால் உங்கள் மனதைரியத்தால் அதை நீங்களே சமாளிப்பீங்க. மனதைரியம் அந்த ஸ்ட்ராங்க சந்திரன் அதையும் கொடுக்குறார். அப்புறம் 8ஆம் வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே சூரியன், புதன், வக்ரசேட், ராகு + செவ்வாய் இருக்காங்க. அஷ்டமத்தில் இத்தனை கிரகங்கள் ஒன்றா இருந்தால் வண்டி வாகனத்தில் போகிறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சொல்லுவோம். சரி, 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சனியும் சுக்கிரன் இருக்காங்க. அப்போ பாக்கியஸ்தானத்தில் இவங்க இருக்குங்காட்டி தந்தை வழி சொத்துக்கள் இருந்த சின்ன சிக்கல்கள் நீங்கி கொஞ்சம் படிப்படியான உங்களுக்கு ஒரு மாறல், ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஒரு ஷேர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ 11ஆம் வீட்டில் மாதி தனியாக இருக்கார். அப்போ லாபங்கள் வந்தாலும் அதில் சின்ன தடை அல்லது தாமதம் அந்த பணம் வந்து சேருன்னு வச்சுக்கோங்களேன். 12ல் குரு இருக்கார். 12ல் குரு இருந்தால் என்ன ஆகும்? விரைய குருவாக இருக்கார். உங்களுக்கு வந்து வக்ர ஸ்டேட் கிடையாது, வக்ரமயத்தோட முடிஞ்சுது. அந்த குரு தனியாக இருந்து விரையாக இருந்தால் அது வந்து சுப விரயமாக கொடுக்குறார். விரைய செலவு தான், அது விரைய செலவு, சுப விரைய செலவு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கோயில் விசேஷங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வீங்கன்னு வச்சுக்கலாம். சரி, இன்றைக்கி உங்கள் மனசு கொஞ்சம் படபடப்பாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அது தற்காலிகம் நினச்சிக்கணும். ரைட்டுங்களா? எமோஷனல் ஆகக்கூடாது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறைக்கு 3 முறை யோசித்து முடிவெடுக்கிற தெளிவு உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். ரைட்டுங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் இறை வழிபாட்டில் மனசை செலுத்துனீங்கன்னா நிம்மதி தானாக வந்து சேரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துறது தான் இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு தார்மீக சத்தியம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு டீசெண்டாக சொல்லலாம். அப்படி சொல்கிறேன். ரைட்டுங்களா? தொழில் பிஸ்னஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி வேலைப்பளு, ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேலதிகாரிகள் உங்களையே கண்காணிக்கிறாங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட இருக்கும். அதனால் வேலையில் ஒரு எந்த சின்ன தப்பு வராமல் கூட நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஃபைலெல்லாம் கையெழுத்து போடுறீங்க, வெரிஃபை பண்ணுறீங்கன்னா 1-2 டைம் செக் பண்ணுங்களேன் வேலையை பொறுத்த வரைக்கும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொழில் மந்தமாக இல்லாமல் ஓரளவுக்கு சீராக இருக்குது. ரொம்ப டல்லாக இருக்காது, ஓரளவுக்கு சீராக தான் நடக்குதுங்க. புதுசாக பெரிய முதலீடுகள் பண்ணி டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது சரியான நேரம் இல்லைங்க இன்றைக்கி, புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது சாமி, தானிக்கு தீனி சரியாக போச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனால் சிக்கனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, 10ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் வந்துங்க 8ல் மறைஞ்சிருக்கார். 8ல் மறைஞ்சிருந்தால் என்னாகும்? ரகசிய கூட்டாளிகள் மூலியமாக உங்களுக்கு இன்றைக்கி ஒரு உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பணம் பத்தலையா, சஸ்பென்ஸாக போய் ஒரு அமௌண்ட் வாங்கிறது பண்ணுவீங்க. பெரிய அமௌண்ட் வாங்காதீங்க, லிமிட்டாக வாங்கி பண்ணுங்கள். ரகசிய கூட்டாளிகள், ஒர்க்கிங் பார்ட்னர்னு சொல்லுவோம்ல, அதாவது ரகசிய கூட்டாளின்னு சொல்லலாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் தோட்டம் துறவில் களை எடுக்கிறது, தண்ணி பாய்ச்சறது, உரம் போடுறது, இப்படி பராமரிப்பு செலவுகள், செலவோட வேலைகள் அதிகமாக இருக்குதுப்பா அப்படின்னு விவசாயி கூடத்துக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமாக தான் தெரியுது. அது வெயிலில் ரொம்ப சிரமப்படுத்த வேலை செய்ய வேண்டியது இருக்குதுங்க. கிணறு வாய்க்கால் பாசத்தில் சின்ன தடைகள் வந்தாலும் சரியாயிடும், ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ரைட்டா? திடீர்னு நல்லா தண்ணி பாய்ஞ்சிட்டு திடீர்னு பார்த்தா சார் அந்த பைப்பில் தண்ணி வரமானது அடைச்சிச்சாரு தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன செலவு இந்த மாதிரி இருக்குது. உபரி வருமானம் ஓரளவுக்கு இருக்குது. இந்த பால் வியாபாரம், முட்டை வியாபாரம் அப்படிங்கிற கோழி பண்ணை, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. நீங்கள் அதையும் பேசி நிம்மதிக்கு கெடுத்து விட்றாதீங்க. தகவல்னால் பேசுங்க, இல்லைன்னா ஷார்ட் போட்டு கம்முனு படுத்து தூங்கிடுங்க. சொந்த பந்தங்கிட்ட பேசுகிறப்ப கூட ஒரு மரியாதையான இடைவெளி கொடுத்து பேசுவது உங்களுக்கு நல்லது. அப்படிங்களா சார்? பண்ணிக்கலாம் சார். சரிங்க சார். அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குள்ள அப்படிலாம் பண்ண முடியாது. பேசாமல் இருந்துன்னு வச்சுக்க மண்டையாக கொட்டு விடுவோம். ஏன் பேச பண்ணிக்கிறேன், என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியங்க. சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பண்ணாமல் விட்டு கொடுங்க, அவ்வளோதாங்க. கணவன் மனைவி கிட்ட சின்ன சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாமல் இருந்தாவே சந்தோஷமாக இருக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்தது காதல் என்ற உறவை பார்க்குறப்ப இன்றைக்கி மிளகா வந்தாலும் மிளகா வத்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி ஏன் அதையும் சொல்ல, மிளகா வத்தலும் புளியும் கலந்தால் எப்படி இருக்குது, என்னையா வித்தியாசமாக சொல்கிறேங்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்கு மாதிரி தெரியுது உங்கள் காதல். இந்த அமைப்பு வச்சு இப்படி வாயில் வந்து சொல்கிறேன் நான். மிளகா வத்தலும் புளியும் கலந்தாப்புல கொஞ்சம் காரசாரமாக இருக்குங்க. பேச்சை குறைச்சிக்கிட்டா கொஞ்சம் சைகை பாசையிலேயே கஞ்சாடையிலேயே காதல் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கஞ்சாடையிலேயே காதல் பண்ண எப்படி இருக்குன்னு அப்படிலாம் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணு. கஞ்சாடை காதல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். எல்லாம் முருகா என்னென்ன வார்த்தை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் முருகன் செயலுங்க. நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. நான் உண்மை காதல் ஜெயிக்கணுங்க.
அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அப்பா தூக்கம் வருதுப்பா, படிக்க முடியலப்பா அப்படின்னு தூக்கம் அதிகமாக வர மாதிரி இருக்குது. வந்தால் தயவுசெய்து தூங்கிடுங்க. அரை தூக்கில் படிச்சிங்கன்னா 5 விஷயம் பிரயோஜனம் இல்லை. நல்லா தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக காலையில் எழுந்திரிச்சு படித்த கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும், எழுதி பார்த்து போனீங்கன்னா நல்ல பலன்கள் அருமையாக கிடைக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு, சரிங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அடிவயிறு கலங்குற மாதிரி இருக்கும். இப்படியே மைனஸாக சொல்கிறேன். அடிவயிறு என்ன டோட்டல் வயிறுமே கலங்க மாதிரி தெரியுதுன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்குதுங்க. உடம்புல கொஞ்சம் சூடு, கொஞ்சம் வலி அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. இளநீர் மோர் பார்த்து குடிங்க, சூடு தணிகிற மாதிரி அப்பப்போ தண்ணி குடிச்சுக்கோங்க. நிழலில் கொஞ்சம் அப்பப்போ ஓய்வெடுங்க, சரிங்களா? புனர்வசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி குரு என்ன சொல்கிறார்? 12ல் குரு இருக்கங்காட்டி சுப காரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே சொல்கிறாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வருதுங்க. வீட்டு பெரியவங்களோட ஆசீர்வாதம் முழுசாக இருக்குது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக ஈடுபாடுன்னு என்னங்க, சாமியாராக போகிறதில்ல, கோயிலோடத்துக்கு போனால் தான் மனசுக்கு நிம்மதி நினைப்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள், சில வழக்குகளை ஒரு தெளிவு கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன். தான தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணம் வலுப்பெறும். அந்த கீரைக்கட்டு தாத்தா மாதிரி பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள், இல்லாதவங்களுக்கு நல்லது நடக்கும். மனசில் இருந்து வந்த பாரம் தான தர்மம் பண்ணிங்கன்னா குறையிற மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். உண்மையை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தூக்கத்தை தொலைச்சிட்டு வேலை செய்யாதீங்க. நிம்மதியாக ஏதோ அன்றைக்கி அப்படித்தான் இருக்குது அப்படின்னு நினச்சி தூங்குங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்தி, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தயக்கம், சரிங்களா? அடுத்த நட்சத்திரம் பூசம். அதிபதி சனீஸ்வரன் என்ன சொல்கிறாரு? 9ஆம் வீட்டில் உங்கள் அதிபதி சனீஸ்வரன் இருக்கார். அப்போ அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு வீசும். சனி கெடுக்க மாட்டார், இன்னைக்கு கொடுக்குற தன்மையில் இருக்கார். பழைய நண்பர்கள் நண்பிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்குது. வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை முன்னின்று நீங்கள் தான் வாங்குவீங்க, சரிங்களா? வேலையில் ஒரு புதிய ஸ்திரத்தன்மை பிறக்கும். மனைவியுடன் ஒத்தாசை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். அது உண்மைதானே? அதே மாதிரி நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறக்கூடிய தன்மையில் இருக்குதுங்க. குலதெய்வத்தின் அருளால் காரிய சித்தி, காரிய வெற்றி உண்டாகும். நம்பிக்கையை விட்டுறாதீங்க. கொஞ்சம் சோம்பலை தள்ளி வச்சுட்டு சுறுசுறுப்பாக இருந்துருச்சு, குதிரையாட்ட ஓடுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு, உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது அந்த சோம்பேறித்தனம், சரிங்களா? ஆயில்ய நட்சத்திரம் அதிபதி புதன். அப்போது இன்னைக்கு 8ஆம் வீட்டில் புதன் வக்கரமாக, இன்னைக்கு இல்லை வக்கரம், புதன் வக்கரமாக தான் இருக்கார். குருதா வக்கரத்துலேருந்து போயிட்டார். அப்போ புதன் வக்கரமாக இருக்கங்காட்டி என்ன ஆகுனா பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறவும் சரி, ஒரு இன்ஃபர்மேஷன் இமெயில் அனுப்புகிறவும் சரி, பர்ஃபெக்டாக பார்த்து கரெக்டாக இருக்கா, தப்பாக்குது போகிற போது பார்த்து 1-2 டைம் செக் பண்ணிவிட்டு அனுப்புங்க, ரைட்டா? கம்பெனிக்கெலாம் அனுப்புகிறப்போ தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக ஒரு செய்தி ஒன்று வரும். நல்ல செய்தி தான், அவனுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தடுமாற்றம் அதுக்கப்புறம் சரியாகும். பழைய டாக்குமெண்ட்ஸ் எங்கே வச்சுன்னு தெரியலையே, அது வேறு அர்ஜென்ட்டாக தேவைன்னு கொஞ்சம் தேடக்கூடிய தன்மை. வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்குதா அப்படின்னா ஒரு சந்தேகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்தில் உங்கள் பேச்சாலேயே வரக்கூடிய ஒரு காரியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எதை எங்கே பேசணுமோ அதை கொஞ்சம் அளந்து பேசுங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும், ரைட்டா? எதையும் நிதானமாக யோசிச்சு செய்யலை. நீங்கள் அவசரப்பட்ட வார்த்தைக்கு இது வெளியே விட்டுறாதீங்க. அது ரொம்ப முக்கியம். முக்கிய முடிவுகள் எதாவது எடுக்கிறாப்புல தான், எடுக்க கன்ஃபியூஸாக இருந்தால் நீங்கள் எடுக்கவே வேண்டாம். இன்றைக்கி வேண்டாம்ப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்ட்டு அக்கறை வந்துடுங்க. பலம் அப்படிங்கிறது உங்கள் அறிவு தானுங்க. பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம், ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு ஒயிட் கலர், சில்வர் கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் 2ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் நல்லா இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் வீட்டு வாசப்படியில் 2 பக்கமும் ஒரு மஞ்சள் கோடு, 3 கோடு போடுவாங்க தெரியும் மஞ்சப்படியில், அந்த மாதிரி கோடு போட்டு அது மேலே கொஞ்சம் குங்குமத்தை வைங்க. வீட்டு பொம்பளைங்க செஞ்சா ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, வீட்டுக்கு வரக்கூடிய கந்திஷ்டிகள் நீங்கி மங்களம் உண்டாகும், ஜெயம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, அந்த கஷ்டத்தை நீக்கிறக்குண்டான தன்மை அந்த மஞ்சளுக்கும் அந்த குங்குமத்தை இருக்குது. வச்சு பாருங்கள், நைட்டு வச்சுட்டு விட்டுருங்க. நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு உள்ளபடி சொல்லியிருக்கேன். ஒன்றும் கோச்சார அமைப்பு என்னவோ அதை தான் சொல்லியிருக்கோம், ரைட்டுங்களா? போயிட்டு வரேங்க. மறக்காம வஜ்ர மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதனால் லைக் பட்டனா அதை தட்டி விடுங்க, ரைட்? வணக்கம் சிம்மராசினர்களே. ராசியின் அதிபதி உங்களுக்கு சூரியனுங்க. இன்னைக்கு கோச்சார அமைப்பு இந்த வியாழக்கிழமை எடுத்து பார்த்தவங்க லக்னத்தில் கேது, ராசியிலேயே கேது இருந்தால் என்ன ஆகும்? மனசு கொஞ்சம் விரக்தியாக இருக்கும். என்னடா வாழ்க்கை செய்ய, அப்படி கொஞ்சம் மனசை கொஞ்சம் தெம்பாக வச்சுக்கணும். நம்ம மனசை நாம தான் தெம்பாக வச்சுக்க முடியும், வச்சு தான் ஆகணும். 5ல் சந்திரன் இருக்கார் முருகா. அப்போ முருகா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்குங்காடி குலதெய்வத்தினர்களால் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அப்போ படிச்சுட்டு போனாங்கப்பா, எக்ஸாம் பார்த்தா கொஸ்டின் ரொம்ப ஈஸிங்கப்பா, பப்ளிக் நல்ல எக்ஸாம் எடுப்போம் அப்படின்னு 10th பசங்களாம் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சந்திரன் நல்ல அமோகமான அமைப்பை கொடுக்குறார். 7ல் சூரியன் புதன் வக்ர ஸ்டேட்டுங்க. அப்போ ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்போ கலத்திர ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருந்தால்
வாழ்க்கை துணைகிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் பணிவாக பேசணும், கொஞ்சம் கனிவாக பேசணும்னு சொல்கிறாங்க. கூட்டு வியாபாரத்தில் பெரிய அதிரடி மாற்றம் கூட வரும். கூட்டு வியாபாரம் என்ன பார்ட்னர்கிட்ட, ரைட்டுங்களா? அடுத்தது 8ஆம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சனி சுக்கிரன் இருக்காங்க. அப்போ ஆயுள் ஸ்தானத்தில் இவங்க இருக்குங்காட்டி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத பணவரவுக்கும் ஒரு வாய்ப்பு தெரியுது. 9 காலி 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி, தொழிலில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும். ஆனால் உங்கள் கெத்து குறையாது. 11ல் குரு வக்ரஸ்டேட் இல்லைங்க, ரெக்டோகிரேட் நேரத்தோட முடிஞ்சுது. குரு வந்து தனியாக இருக்கார். அப்போ லாப குருவா வந்துட்டார்னு சொல்லலாம். லாப குரு என்ன சொல்லுவார்? வருமானத்தை கொடுப்பார். தடைபட்டிருந்த எல்லா காரியமும் வரசா நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு தனி கெத்து இருக்குதுங்க, ரைட்டுங்களா? எதையும் சமாளிக்கிற தைரியம் கிடக்கு. என்னத்தை போய் நம்மளால முடியாது, எவனாலையும் முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ஊக்கசக்தி இருக்குது. இருந்தாலும் அதை நீங்கள் தெய்வீகமான ஒரு மரியாதையோட நாசுக்கா பேசி எல்லாத்தையும் காரிய சாதனை பண்ணுவீங்க, ரைட்டுங்களா? நம்ம கையில் என்ன சார் இருக்குது, எல்லாம் உங்கள் குலதெய்வம் என் குலதெய்வம் போன்றாங்க, நாம் ஜஸ்ட் சாதாரண மனுஷனுங்க அப்படின்னு கொஞ்சம் பொலைட்டாக பேசியே கப்புன்னு காரியத்தை பிடிச்சிருவீங்க. எப்படியா விதத்தில் வளைஞ்சு நெளிஞ்சு உருண்டு விரண்டுனால காரியத்தை சாதிக்கக்கூடிய எதையும் யோசிச்சு நிதானமாக காய் நேரத்தில் தெளிவு இன்னைக்கு உங்களுக்கு காலையிலேயே இருக்கும். காரிய சிந்தனைவாதி. மனசில் இருந்த இனம் புரியாத பயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க. உங்கள் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் அதிகாரம் தான் கொடி கட்டி பறக்கும்னு நினைப்பீங்க. கொடியும் பறக்குது, சில சமயம் அந்த கொடி கீழையும் இறங்குது. அதனால் நீங்கள் இன்றைக்கி அனுசரித்து தான் போகணும், ரைட்டுங்களா? நீங்கள் சொல்கிறது தான் சட்டம், வேத வாக்கு அப்படி எல்லாம் மதிக்கணும்னு நினைக்கலாங்க, நல்லது தான். இருந்தாலும் அந்த வேத வாக்குக்குள்ள கொஞ்சம் அனுசரித்து தான் போகும், ரைட்டுங்களா? புது பொறுப்புகள் உங்களை தோளில் வந்து தான் உட்காரும். அப்போ புது பொறுப்புகள் தேடி வந்தால் எல்லாத்தையும் வேலை வாங்கணும், என்ன பண்ணணும்? அனுசரித்து தான் போகணும், ரைட்டுங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஆனால் அதை சிறப்பாக செய்வீங்க. எப்படி நமக்கு தான் காரியம் முக்கியம் இல்லை, அதனால் உசாரான ஆழ்த்தானுங்க சொல்கிறேன். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கல்லாப்பட்டி நிறையுமா, திறந்து வச்சா நிறையுமா அப்படின்னா ஓரளவுக்கு நிறையுங்க. வாடிக்கையாளர்கிட்ட உங்களுடைய கெத்து காட்டாமல், எங்கள் கடையில் இல்லாதது தமிழ்நாட்டிலே இருக்காது அப்படின்னு கெத்து காட்டாமல், சார் எல்லா ஊர்லேயும் இது மாதிரி 10 கடை இருக்குது சார், நம்ம கடையில் ஸ்பெஷல் என்னென்னா நம்ம டைரெக்டாக நார்த்துலேருந்து இந்த பொருளை வர வைக்கிறேன், செக் பண்ணி தான் வருது அப்படின்னு சொல்லி அவங்க தேவையை அறிஞ்சு நடந்துக்குவாங்க. போட்டி கடைக்காரங்க தகிடத்தம் பண்ணி உங்களை இப்படி ஏதாவது பீட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்கள் பிராண்டு வேல்யூவை நீங்கள் ஏதாவது வகையில் டெவலப் பண்ணி காமிக்கணும், அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்கள் பிஸ்னஸ் சீக்ரெட்டை நீங்கள் என்ன பார்க்கலாம், 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்காருங்க. இன்றைக்கி மறைமுகமான தகவல் ஒன்று உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் அங்கங்கே லிங்க் வச்சுருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான்னு கண்டிப்பாக ஸ்பை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஒரு போட்டி தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்கிறது கவனிக்கணும்ல, அது ரொம்ப இல்லைன்னா மார்க்கெட்டில் நம்ம சர்வே பண்ண முடியாதுல்ல. அந்த ஸ்பை உங்களுக்கு நல்ல தகவலை கொடுப்பார். சார் அவன் அப்படி பண்ணுறாங்க, ஆஃபர் போடுறாங்க சார், நீங்கள் விட்றாதீங்க அப்படின்னு ஐடியா கொடுப்பார். ட்ரை பண்ணி பாருங்கள், ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டந்தொழில வேலையாட்கள் நல்லாவே வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாசன வசதி ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. ஆடு மாடு கோழி தீவனத்தில் கொஞ்சம் லாபம் நல்லா இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் பால் வியாபாரம் நல்லா இருக்குது, முட்டை வியாபாரம் அமோகமாக இருக்குது, உபரி வருமானம் சூப்பராக இருக்குது. விவசாயி ஹாப்பியாக இருப்பீங்க இன்றைக்கி, ஒன்றும் கவலையும் இல்லைங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கூட்டு குடும்பம் இருந்தால் அனைவருக்கும் நிம்மதி அதிகரிக்கும். மூத்த சகோதரர் வழியில் ஒரு பெரிய ஒத்தாசை இருக்குது. அதனால் குடும்பத்தில் பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கணவன் மனைவி உறவுன்னு எடுத்து பார்த்தா தம்பதிகளுக்குள்ளேயே சின்ன சின்ன உரசல்கள். போகிறப்பவே காலங்காத்தாலே காப்பி கேட்டான், எங்க பால் திரிஞ்சு போச்சுங்க அப்படின்னா, நீயே திரிஞ்சு ஓய்வே தெரியுது, பால் கேட்டால் பால் இல்லை, காலங்காத்தால் டென்ஷனம்மா அப்படின்னு. ஒரு பால் இல்லைன்னா கடையில் போய் 10 ரூபாய் பாக்கெட்டில் பாலை வாங்கிட்டு வரலாம், இல்லை பால்காரர் வந்தால் ஒரு 10 ரூபாய்க்கு பாலை வாங்கலாம். 10 ரூபாய்க்கு பால் கிடைக்காதுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அப்படி பால் வாங்கிட்டு வந்தோட அந்த உரசல், அந்த காலையில் பால் திரிஞ்சு போனதுலேருந்தே உரசல் வரும். அதை ஒரு சிரிப்பில் கடந்து போகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கோ அவங்களுக்குள்ள இந்த கணவன் மனைவி பிணக்கு வராது, புரிஞ்சுக்கும். யதார்த்தமாக வீட்டு விஷயத்தை புரிஞ்சுக்கோணுங்க, ரைட்டா? பால் திரிஞ்சு வச்சுனா நைட்டு 12 மணிக்கு தெரிஞ்சு அம்மணி போய் நான் பால் எடுத்து அக்கடையாக ஊற்றிட்டா ஒன்றும் கிடையாது, தானாக நடக்குது. இந்த வெய்ய காலத்தில் நடக்கத்தான் செய்யும். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிரிச்சுட்டு போங்க, சரி விடு வரக்காப்பி போடு, பின்ன உங்கள் கையில் வரக்காப்பி போட்டாவே அமிர்தம் வரக்கும்ல அப்படின்னு அடிச்சு விடுங்க, ஜம்முன்னு பண்ணி கொடுப்பாங்க. ஓகே சரிங்க. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா உங்கள் காதல் இன்னைக்கு என்ன சொல்கிறது, முருகா சிரிப்பு தான் வருது முருகா காதலை பற்றி பேசுனேன். உங்கள் காதலை கொஞ்சம் கண்டிப்பாக நடத்தணும்னா கொஞ்சம் கமுக்கமாக பேசணும்னு அர்த்தம். கமுக்கமாக பேசணும் என்ன அர்த்தம், தேவையில்லாத விஷயங்களை இன்றைக்கி காதலிக்கிட்டேயோ காதலி காதலிட்டையோ பேசக்கூடாது. அரளிப்பூவும் மனமும் கலந்தது போல கொஞ்சம் இருக்கும் காதலர்களுக்கு
இன்றைக்கி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் முடிஞ்சால் ஃபோனில் பேசி இந்த காதலை டெவலப் பண்ணிக்க. நேரில் பேசினா வாய் வார்த்தை ஜாலம் பலிக்காது. இன்றைக்கி புரிஞ்சுதுங்களா? அதனால் எனக்கு வந்து காதலை எப்படி சொல்கிறதுன்னு தயங்கிட்டால் சிரிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, பிள்ளைகளுக்கு படிப்பில் ஒரு தெளிவு பிறக்கும். கடினமான விஷயத்தை கூட நைஸாக படித்து டக்குன்னு ஒரு ஃபார்முலா கொண்டு படிச்சிருவீங்க. எப்படியாவது படிக்கணுங்கிற ஒரு தைரியம் இன்றைக்கி அதிகரிக்குது. கவலைப்படாதீங்க. புதன் புத்திக்காரகன் உங்களை வந்து வக்கரமாக இருந்தாலும் படிக்க வைக்கிறதுல திறமையாக வேலை செய்வார். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, முதுகு வலி வருது சார், இடுப்பு வலிக்குது சார் அப்படிங்கிறது உண்மையாலும் சொல்லப்போனால் அது எல்லாம் உங்களுக்கு இல்லை, நமக்கே வந்து உட்காந்து பேசுகிற பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வரத்தான் செய்துங்க. ஒரு சின்ன பிடிப்பு வர மாதிரி இருக்குது. சுடுதண்ணியில் ஒத்தடம் கொடுங்க, சரியாயிடும். நாம் சுடுதண்ணி ஒத்தடம் நமக்கு ஆள் இல்லைங்க. அப்படிலாம் சொன்னோம்னு வச்சுக்க, போய் அவனை வேலைப்பாட்டு போயா, நான் வீட்டில் பசங்களையும் சோறாக்கணும் அப்படின்ட்டுருவாங்க. நான் அப்படியே அந்த ஹீட்டர் இருக்கிறது ஓட்டு சுடுதண்ணி எடுத்துங்க, அதை முதல்ல கொஞ்சம் லேசாக ஊற்றிக்கிறது, கொஞ்சம் வெதுன்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சரிங்க, நம்ம கஷ்டத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன், ஒரு சந்தோஷம் எனக்கு. ரைட்டு. நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் முருகா, மகம் அதிபதி கேது. என்ன சொல்கிறாருன்னா, லக்னத்திலேயே கேது இருக்கார். அப்போது வைராகியத்தோட ஒரு வேலையை செஞ்சு முடிப்பீங்க. ஓகே, கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு வழி ஏதாவது கிடைக்கும். வீட்டு விசேஷங்களுக்கு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி நடந்துக்குவீங்க. இது நடக்கணுங்கிற பிளான் பண்ணுவீங்க. ஆன்மீக கோயிலுக்கு போயிட்டு வரணும், அங்கே போய் 2 பேர்த்த பார்த்து மனசார பேசிட்டு வரணுங்கிற ஒரு சந்திப்பு கூட நிகழலாமா. பெரியவங்களோட சந்திப்பு போயிட்டு வாங்க. தானாகவே தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விட்டுறாதீங்க. கேர்ஃபுல்லாக கேட்ச் பிடிச்சிக்கோங்க. புதுசாக வேலை தேடுறவங்க, புதுசாக தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிற கூட சில பேர் ஐடியா வந்து கொடுப்பாங்க. கூர்ந்து கவனித்து நல்லதாக இருந்தால் கப்புன்னு பிடிச்சிக்குங்க. மனசுக்கு பிடிச்ச ஒரு உணவு கிடைக்கணும்னா அம்மனியை நீங்கள் அனுசரித்து போகணும். வீட்டு உணவு கிடைக்கணும்னா எதிர்பாராத பண உதவி கூட கிடைக்கும். என்னென்னா, தனிமையை தவிர்த்துட்டு 4 பேரோட கலந்தாலும் ஜாலியாக பழகுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு வைட்டமின் கிடைக்கிற மாதிரி. சரிங்களா? பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது விரக்தி. அது ஆகாதுங்க. என்னங்க விரக்தி அஞ்சாரு? நாமளே விரக்தியானா என்ன பண்ணுறது? அடுத்தது பூரம் நட்சத்திரம் அதிபதி சுக்கிரனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 8ல் சுக்கிரன் இருக்குங்காட்டி பெண்களால் ஆதாயம் உண்டு அப்படிங்கிறார். வீட்டில் அழகு சாதன பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு அதிகமாக உண்டு. வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை கண்டிப்பாக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும். சரிங்களா? வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. பழைய தோழர்களை சந்தித்து மகிழ்ச்சி தரக்கூடிய தருணம் அமையும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் சொல்லிட்டுங்களா, நகை நட்டு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் கூட சில பேர்த்துக்கு இருக்குது. பழைய நகையை கொண்டு வச்சு புதுசாக வாங்கணும், புதுசாக ஒரு வெள்ளியில் ஒரு கொலுசு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? கந்திஷ்டி படாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா மற்றவங்களாம் கஷ்டப்படுறப்ப உங்கள்கிட்ட போய் கொலுசுலாம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கே இவ்வளோ காசு, நீங்கள் சேர்த்தே வச்சுருப்பீங்க, கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சிருப்பீங்க. ஆனால் மற்றவனுக்கு அது பொறுக்காது இல்லை, அப்படி இருக்குது. பலம் அப்படிங்கிறது வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது ஆடம்பரம். சரிங்களா? உத்தர நட்சத்திரம் இன்னைக்கு 1ஆம் பாதம் அதிபதி சூரியன். என்ன சொல்கிறாருன்னா, 7ல் சூரியன் இருக்கங்காட்டி அதிகாரம் மிக்க இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி ஒன்று கிடைக்கும். அது எங்கேங்கிறது நீங்கள் இதை முடிவு பண்ணணும். அதே சமயம் கௌரவம், பதவி உயர்வு கூட உங்களுக்கு தேடி வர்றதுக்கு வாய்ப்பு தெரியுதுங்க. உங்கள் பேச்சுக்குன்னு ஒரு தனி மரியாதை இன்றைக்கி இருக்குது. ரைட்டுங்களா? தடைபட்டிருந்த பல காரியங்களில் சில காரியங்கள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். மனைவியுடனுடைய ஒத்துழைப்பு, ஒய்ஃபோட சப்போர்ட் உங்களுக்கு இன்றைக்கி பலமாக இருக்குது. ரைட்டா? அதனால் அனுசரித்து போவீங்க. புதிய தொழில், புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு எங்கே போய் 4 பேர் ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு நினப்பு இருக்குது உங்களுக்கு. நீண்ட நாள் ஆசை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். முன்கோபத்தை குறைச்சிட்டு நிதானமாக பேசுனீங்கன்னா ஜம்முன்னு ஜெயிக்கலாம். பலம் அப்படிங்கிறது அதிகாரம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈகோங்க. லக்கி கலரை பொறுத்த வரைக்கும் முருகா, கோல்டு அண்ட் ஆரஞ்சு நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. உங்களுக்கு சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, சூரிய உதயத்தில் காலங்காலத்தில் எந்திரிங்க. ஒரு செம்பு பாத்திரத்தில், செம்பு சொம்பில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் குங்குமம் கலந்து ஒரு அலாசி ஒரு கையில் அலாச வேண்டாங்க, இது மாதிரி ஒரு வேப்பங்குச்சி இது மாதிரி இருந்தால் கொஞ்சம் அலாசி சூரிய பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள். இதை நீங்கள் அப்படியே பண்ணிவிட்டு யாரும் கால் படாத இடத்துல அந்த தண்ணியை அப்படியே டிஸ்போஸ் பண்ணி விட்டுருங்க. அதை நீங்களே உங்கள் கைப்பட செஞ்சால் அந்த பலன் அவங்களுக்கு வந்து சேரும். இன்னும் மனபயம் நீங்கி செய்யும் காரியத்தில் கந்திஷ்டி இருந்தாவோ, காரிய தடைகள் இருந்தாவோ நீங்கி வெற்றி கிடைக்கும்னு வச்சுக்கல. சூரியனை கும்பிட்டுட்டு ஆரம்பிங்க, நல்லது நடக்கட்டும். போயிட்டு விட்டுங்களா? மறக்காம வஜ்ர மஸ்தோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண தட்டி விடுங்க. தேங்க்யூ. வணக்கம். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியின் அதிபதி புதனுங்க. இந்த கோச்சாரம்பி வச்சு பார்க்குறப்ப முருகா 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போ சுகஸ்தானத்தில் சந்திரன் தான் என்ன ஆகும்? வீட்டில் ஒரு நிம்மதி, ஒரு தாய் வழி உறவில் ஒரு சந்தோஷமான செய்தி வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம்.
6ஆம் வீட்டில் உங்களுக்கு சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டு, அப்புறம் ராகு போல செவ்வாய் இருக்காங்க. 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களா, ஐயோ அம்மா அப்படின்னு பயப்படாதீங்க. எதிரிகள் ஓடி ஒளிஞ்சிருவாங்க. என்ன, எதிரிகள் மறைமுகமாகவும் இருக்க மாட்டாங்க, நேரடியாகவும் இருக்க மாட்டாங்க. கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். இன்னைக்கு 7ல் சனி பிளஸ் சுக்கிரன் இருக்கார். அப்போது கலத்திரஸ்தானத்தில் சனி சுக்கிரன் இருக்கங்காட்டி வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல யோகம் அடிக்கும். உங்களுக்கு அடிக்கோ இல்லையோ, அம்மனிக்கு அடிக்கும். நமக்கு யாருக்கு அடித்தா என்ன, நம்ம குடும்பத்தில் ஒட்டுக்க தானே இருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும். ரைட்டா? ரைட். அதே சமயத்தில் 9ல் மாந்தி இருக்காங்க. அப்போ தந்தை வழி உறவுகளில் ஒரு சின்ன மனக்கசப்பு வர மாதிரி இருக்குது. அங்கே பெரியப்பா, அந்த சித்தப்பா, அந்த பங்காளி உறவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 10ல் குரு இருக்கார். கர்மஸ்தானத்தில் குரு இருந்தால் என்னாகும், தொழிலில் வியாபாரத்தில் ஒரு சின்ன மாற்றமும் ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்து பதவியும் தேடி வரும் அப்படின்னு அர்த்தம். 12ல் கேது இருக்கார். 12ல் கேது இருந்தால் என்னாகும், மோட்சஸ்தானத்தில் கேது இருந்தால் கோயில் குளம்னு போயிட்டு வரணும்டா சாமி, மனசுக்கு அங்கே தான் நிம்மதின்னு போயிட்டு வருவீங்க. செலவுகள் வைப்பாங்க, சுப செலவாக இருக்கும். இதெல்லாம் கோச்சார அமைப்பில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக எதையும் பிளான் பண்ணி செய்கிற அளவுக்கு தான் நீங்கள் இருப்பீங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. மனசில் ஒரு விதமான சாந்தம், அமைதி இருக்கும். யாருக்கிட்டையும் எரிஞ்செரிஞ்சு விழுவ மாட்டீங்க. கூலாக பேசுவீங்க. யார் எதை சொன்னாலும் அதை அமர யோசித்து பார்த்தா பதிலே சொல்லுவீங்க. உங்கள்கிட்ட பதில் அவ்வளோ சீக்கிரம் வாங்கவும் முடியாது. எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இன்றைக்கி உங்கள்கிட்ட பிறக்கும். கவலைப்படாதீங்க. சரிங்களா? உங்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃபீஸில் உங்கள் வேலைக்கு நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. புது பொறுப்புகள் தேடி வரும். பயப்படாமல் ஏற்றுக்கோங்க. சக ஊழியர்கள் எல்லாம் உங்களை தேடி அட்வைஸ் கேட்பாங்க. சார் இது ஒரு கன்ஃபியூஷன், எப்படி சார் சொல்யூஷன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் மரியாதை, உங்கள் மேலே நம்பிக்கை அவங்களுக்கு அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா? வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. வாடிக்கையாளர்கிட்ட உங்கள் பேச்சு திறமையாலேயே கவர் பண்ணி வியாபாரம் தொழில் டெவலப் பண்ணுவீங்க. பழைய பாக்கிகள், பெண்டிங் கடன்கள் வசூலாவதற்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக தெரியுது. கேட்டு பாருங்கள் மறக்காமல். உங்களுக்கு ஒரு எதனால் அந்த பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் என்ன சொல்லலாம்னா, 10ஆம் இடத்து குருவை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. உங்களுக்கு அந்த 10ஆம் இடத்து குருவை நம்ம வச்சு பார்க்குற வக்ர ஸ்டேட் குரு கிடையாது. அதனால் பார்த்தா இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற வாக்குறுதி இருக்குல்ல, கேரண்டி, வாரண்டி, அதுதான் உங்கள் பிஸ்னஸை அடுத்த கடத்துக்கு கொண்டு போக. அக்கா இன்னைக்கு இல்லைங்கக்கா, நாளைக்கு காலையில் உங்களுக்கு டான்னு வந்துடும், ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, வந்தோன்னே சொல்கிறேன் அப்படின்னு கேரண்டியாக சொல்லுவீங்க. அந்தளவுக்கு அந்த வாக்குஸ்தானத்தில் தன்மை இருக்குது. அண்ணன் சொன்னால் செஞ்சிருவார் அப்படின்னு அவங்களும் உங்களை நம்பி போவாங்க. இதுதான் அந்த டாக்டிக்ஸ். ரைட்டுங்களா? சரி. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டம் தொடவில் வேலையாட்கள் ரொம்ப ஒத்தாசையாக இருப்பாங்க. காய்கறி தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். உரம் வாங்குவதற்கு கூட இன்றைக்கி சரியான நாள். பாசன வசதி நாங்கள் நல்லாவே இருக்குதுங்க. தண்ணி பற்றாக்குறை வருமோன்னு கவலைப்படாதீங்க. ஒன்றும் தொந்தரவு இப்போதைக்கு கிடையாது. அதே சமயத்தில் உபரி வருமானம் நல்லா இருக்குது. விவசாயம் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு குடும்பம் சார்ந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே சுப விசேஷங்கள் பற்றி பேசக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. மூத்த சகோதர வழியில் ஒரு பெரிய உதவி கிடைக்கிற மாதிரி இருக்குது. ரைட்டுங்களா? கணவன் மனைவி உறவு தம்பதிகளுக்குள்ளே ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்குவீங்க. யதார்த்தமாக வீட்டு விஷயங்களை நிதர்சனமாக பேசி ஒரு முடிவுக்கு வருவீங்க. ரைட்டுங்களா? ஒன்றும் தப்பு கிடையாது. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மல்லிகைப்பூவும் மனமும் கலந்தாப்பில் அந்த காதல் ரொம்ப இனிப்பாக, கொஞ்சம் ஸ்வீட்டாக, கொஞ்சம் மணக்கிற காதல் மனசுக்கு பிடிச்சவங்க மாதிரி இருக்கு. மனசுக்கு பிடிச்சவங்கள்ட்ட கூட உங்கள் விருப்பத்தை சொல்வதற்கு சொல்லலாம். ரைட்டுங்களா? நல்ல காதலாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும். கவலைப்படாதீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, பிள்ளைகளோட படிப்பில் அதீத ஆர்வம் அதிகரிக்கும். மனப்பாடம் பண்ணுவதற்கு ஒரு சரியான நேரம் இதுதாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செரிமான கோளாறு, பித்தக்கோளாறு சம்மந்த பிரச்சனைகள் இருக்குதுங்க. சீரக தண்ணி குடிங்க, எல்லாம் காணாமல் போயிடும். நல்லது நடக்கும். ஆத்தா பிச்சி வைத்தியத்தில் அதுதான் அந்த காலத்தில். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி சூரியன் என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி 6ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார். இது வேற குனிஞ்சு பார்த்து கழுத்து அங்கங்கே பிடிச்சிக்குதுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த கிரக பலன் எழுதி வச்சுருக்கிறோம். ரைட்டுங்களா? இது மேலே வச்சா சரிங்க. உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் இருக்கா இருந்தால் என்னாகும், உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். வழக்குகள் தான் இருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்கார். வேலையில் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்ந்து விடும். கடன் அடைவதற்கு கூட ஒரு நல்ல வழி கிடைக்குது. சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அரசு வழியில் கூட லாபம் உண்டு. இப்படி ஒரு பாசிட்டிவ். அதே சமயத்தில் உங்களுக்கு பழைய பகைவர்கள்லாம் உங்களுக்கு எதுக்குங்க பகைமை, எதுக்கு சண்டை அப்படின்னு சமாதானமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. புதிய திட்டம் ஒன்று தீட்டுவதற்கு கூட அமோகமான அமைப்பு இருக்குது. என்ன அலைச்சல் இருக்குதுங்க, அது எல்லாம் குறைக்க முடியாது. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குன்னு சொல்லலாம். அவ்வளோதான் உங்களுக்கு. பலம் அப்படிங்கிறது உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது திடீர் டென்ஷன்.
ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சந்திரன் என்ன சொல்றாரு, 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போ வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. தாய் வழியில் ஒரு பெரிய உதவி, அவங்க சொந்தத்து வழியில் ஒரு உதவி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பீங்க. அதில் வந்து சந்தோஷப்படுவாங்க, குடும்பமே சந்தோஷப்படும். அதே சமயத்தில் மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். நண்பர்களோட ஒத்துழைப்பு முழுசாக இருக்குதுங்க. புதுசாக வீடு கட்டக்கூடிய இல்லை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு பிளான் கூட பண்ணுவீங்க. குலதெய்வத்தின் அருளால் நிம்மதி கிடைக்கும். அப்போ பக்கமாக தான் கோயிலுக்கு ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. அது ஒரு சின்ன எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு, உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது அன்பு, பலவீனம் அப்படிங்கிறது பயம். அடுத்தது சித்திரா நட்சத்திரம், அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைக்கி 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கங்காட்டி எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. ரியல் எஸ்டேட்டில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. உடம்பில் ஒரு விதமான புதிய தெம்பு பிறக்கிற மாதிரி இருக்குதுங்க. இயந்திரங்களில் வேலை செய்கிறப்போ, இந்த மிஷினரியில் ஒர்க் பண்ணுறீங்களா, கொஞ்சம் பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க, கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் அந்த உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சகோதர வழியில் கூட ஒரு நல்ல செய்தி வரும். சித்திரையை பொறுத்த வரைக்கும் அதிகாரமிக்க பதவியில் இருப்பவங்ககிட்ட உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் அவங்கள பற்றிலாம் ஒரி பண்ணணுங்கிறது இல்லை. தடையின்றி காரியங்கள் நடக்குங்க, அதோடு நிறுத்திக்கங்க, நிம்மதியாக இருக்கலாம். என்ன கொஞ்சம் லேசினஸாக இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தைரியம் தான். பலவீனம் அப்படிங்கிறது வேகம் ப்ளஸ் லேசினஸ். கண்மூடித்தனமான வேகம் டேஞ்சர், புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் பார்த்தா இன்றைக்கி க்ரீன் கலர், எல்லோ கலர் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் 1 and 5ங்க. நீங்கள் வீட்டில் ஒரு அகல் விளக்கு எடுத்து நெய் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் விளக்கு போட்டு பண்ணுங்கள். அந்த ஆம்பளைகளை செய்ய சொன்னால், ஐயா விளக்கு போகிறது எனக்கு வேலையா ஐயா, விளக்கு பிடிக்க சொல்கிறேன் என்னையா அப்படிம்பிங்க. அதனால் ஆம்பளைகளும் வேலைக்கு போகிற அவசரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, லேடிஸும் வேலைக்கு போனால் அதை பண்ண முடியாது. இருந்தாலும் நீங்கள் இந்த தீபத்தை இரவு 6 மணிக்கு மேலேயோ அல்லது காலையில் நேரமோ யாரோ ஒருத்தர் வீட்டில் செய்யுங்க. வீட்டில் இருந்து வந்த தரித்திரம், கஷ்டங்கள், சிரமங்கள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும். அந்த நெய் தீபம் உங்களுக்கு நல்ல வழி காமிக்கும். நம்பி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். மறக்காம வஜ்ர மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. இந்த கோச்சார அமைப்பு பார்க்குற முருகா 3ஆம் வீட்டில் சந்திரனுங்க. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இளைய சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒத்தாசை கிடைக்கும், கேட்டுங்களா? தைரியம் இன்னைக்கு உங்கள் கூட பிறந்த பிறப்பா உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ கூடவே தைரியம் பொறுத்ததுரா அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்கும். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் நேராக போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு சூரியன், அப்புறம் புதன் வக்ரஸ்டேட்டு, ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் சேர்ந்துருக்குங்காட்டி பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு பெரிய அதிரடியான முடிவு எடுப்பீங்க, ரைட்டா? இந்த ஸ்கூலை 10th முடிக்கிறியா, அடுத்த ஸ்கூல் மாற்றலாமா அப்படின்னு டக்குன்னு முடிவெடுப்பீங்க. அதுபோல் கல்யாணம் பண்ணணும், ஒரு நல்ல சுபகாரியம் பண்ணணும்னா டக்குன்னு இந்த மாப்பிள்ளை ஓகே, இந்த பொண்ணு ஓகே அப்படின்னு விசாரிச்சுட்டு ஓகே பண்ணுவீங்க. அதே சமயம் நல்ல விஷயம் தானே, தப்பு ஒன்றும் கிடையாது. குலதெய்வத்தின் அருளால் தடைப்பட்ட காரியங்கள் வரசா முடியும், ரைட்டுங்களா? 6ஆம் வீட்டை உங்களுக்கு சனி மற்றும் சுக்கிரன் இருக்காங்க. கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும். எதிரிகள் தானாக விலகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே மாந்தி தனியாக இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு வீட்டு விவகாரங்களில் 3வது மனுஷன் தலையிட்ட தயவு செய்து அக்செப்ட் பண்ணாதீங்க. தீர்வு சொல்கிறேன்னு சொல்லி போட்டு கிளப்பிட்டு போயிடுவாங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு பாக்கியஸ்தானத்தில் குரு வந்துட்டார, அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் ஜிலுன்னு வீசும். அப்போது பெரியவங்க ஆசீர்வாதம் கூட முழுமையாக கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. பாக்கியத்தில் குரு இருந்தால் அதுக்கு மேலே என்னங்க வேணும்? இன்னைக்கு 11ல் கேது இருக்கார். அப்போ லாபங்கள் அள்ளி வரும். ஆனால் அதில் கொஞ்சம் திருப்தி இல்லாத மனநிலை. எதிர்பார்த்தது வேற சார், வந்தது கம்மி சார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார மனநிலை கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். திருப்தி இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு உங்கள் மனசு ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில், தெளிவான நீரலை போல ஒரு மங்களகரமான சிந்தனையோடு இருக்குங்க. இதுக்கு மேலே எப்படிங்க பாசிட்டிவாக சொல்கிறது? இதுதான் பாசிட்டிவாக நான் சொல்லலைங்க, கோச்சார அமைப்பு உங்களுக்கு சொல்லுது, புரிஞ்சுக்கோணும். நீங்கள் எதையும் சாதிக்கலாங்கிற தன்னம்பிக்கை அந்த முருகன் உங்களுக்கு கொடுக்குறார். இன்னைக்கு அமோகமான அமைப்புங்க, தெய்வீகமான தன்மையில் இருக்கிறீங்க. நாசுக்கா பேசி காரியத்தை ஜம்முன்னு முடிச்சிருவீங்க. பழைய கவலைகளெல்லாம் மறந்து ஒரு புதிய தெம்பு கிடைக்கும் பாருங்க. அங்கே நிற்கிறீங்க நீங்கள், அட்டகாசமாக இருக்குது. டோன்ட் வரி. தொழில் வியாபாரம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உத்தியோகத்தில் ஆஃபீஸில் உங்கள் பேச்சுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்குதுங்க, ரைட்டா? மேலதிகாரிகள் நீங்கள் சொல்கிற யோசனையை அமல்படுத்துவாங்க, அந்தளவுக்கு கேட்டு நடந்துக்குவாங்க. வேலையில் ஒரு சின்ன ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு சின்ன பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இடமாற்றம் பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் வேலையில் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் நல்லா, வியாபாரம் அமோகமாக இருக்குதுங்க. புதுசாக கிளைகள் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அஸ்திவாரம் போடும். அஸ்திவாரம் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு அர்த்தம். ஆரம்பிக்கலாங்க.
கஸ்டமர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கெத்தெல்லாம் காட்டாமல், அண்ணா ஏன்னா நீங்கள் வேறு உங்களுக்கு போய் விலை இவ்வளோ வச்சு வைக்க முடியுமாண்ணா? நீங்கள் நானும் அப்படியா? ஏன்னா பார்த்தா எங்கள் மாமா வயசாகுது உங்கள்கிட்ட போய் லாபத்தை வச்சு ஏனுங்க நீங்கள் வேறு, எனக்கு ஒரு 4 காசு கிடைக்குதுங்க, வேணா ஒரு காசு வருஷம் 3 காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியே லாபத்தை குறைக்காமல் திருவிங்க. அந்த திறமை இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குது, ரைட்டுங்களா? அதனால் நாங்களாம் வந்தால் கூட உங்களுக்கு உஷார் தான் பேசணுங்கோ, இப்படி இருக்குது. என்ன பிஸ்னஸ் சீக்ரெட்னா 10ஆம் வீட்டின் அதிபதி சந்திரனை வச்சு பார்க்குறப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. பெரிய கல்யாண ஆர்டர், ஃபங்க்ஷன் ஆர்டர் கிடைப்பதற்கு வாய்ப்பு தெரியுது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டந்துறவில் இருக்கக்கூடிய வேலைகள் இன்றைக்கி விறுவிறுப்பாக நடக்குதுங்க. பாசன வசதிக்கு இன்றைக்கி தடை எதுவும் இல்லை, ஜம்முன்னு இருக்குது. கிணத்து பராமரிப்பு, போர்வெல் பராமரிப்பு, மோட்டார் பராமரிப்பு இன்றைக்கி ரொம்ப கவனமாக கவனிப்பீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. உபரி வருமானம் ஓகே தான். சந்தை நிலவரம் ஓகோன்னு தான் இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் பற்றி, விசேஷம் பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. சொந்த பந்தங்கள் வழியில் இருந்து ஒரு நல்ல தகவல் ஒன்று சேரும். கணவன் மனைவி அப்படின்னா தம்பதிகளுக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவீங்க. யதார்த்தமாக வீட்டு விஷயங்களை கேஷுவலாக பேசி ஒரு பிரச்சனை இருந்தால் கூட எப்படியெல்லாம் அதுக்கு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வருவீங்க. அதுதான் கணவன் மனைவியினுடைய குடும்பஸ்தானம் ஜெயிக்குது அப்படின்னு அர்த்தம். காதலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான காலகட்டம் இருக்குது. முதல்ல ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி தான், அந்த வெல்லமும் நெய்யும் கலந்தது போல ரொம்ப தித்திப்பாக இனிப்பாக இருக்குது காதலர்களுக்கு. வஜ்ரம் அஸ்ட்ரோவின் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த ரொமான்டிக் கூட அமோகமாக இருக்குது. நல்ல காதல் ஜெயிக்கும். நல்ல காதல் திருமணம் என்ற வழியை நோக்கி போகும். ஓகேங்களா? அமோகமாக இருப்பீங்க. கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, பிள்ளைகளுக்கு படிப்பில் அதீத ஆர்வம் அதிகரிக்குது. இன்றைக்கி படிக்கிற விஷயங்கள் மனசில் பஜக்குன்னு புரியும். படிப்பில் சூப்பராக படிப்பாங்க. எக்ஸாம் வேறு வந்துருச்சா ரொம்ப சீரியஸாக படிப்பாங்க. ஸோ அருமையான கல்வி ஸ்தானம், சூப்பருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அங்கங்கே லேசாக சின்ன கிச்முச் சளி தொந்தரவு, தொண்டை வலி வர மாதிரி இருக்குது. சுடுதண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பை போட்டு குடிக்கப்படாது, வாய்க்கு அப்படி துப்பிடணும், ரைட்டுங்களா? அப்போ தொண்டையில் கரகரப்பு கொஞ்சம் குறைன்னு வச்சுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 3 நாள் அதிபதி செவ்வாய்ங்க. என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு 5ல் செவ்வாய் இருக்கார். பிள்ளைகள் வழியில் பெருமை உண்டு. குடும்பஸ்தானம் செழிப்பாக இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் நல்ல லாபம் பார்க்கலாங்க. உடம்புல ஒரு விதமான ஹெல்த் கண்டிஷனில் ஒரு தெம்பு கிடைக்கும். இன்னைக்கு இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு எப்படி ஒரு தெம்பு கிடைக்கும், அதுபோல் இருக்கும். இழுவரியான காரியங்கள் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். ஒன்றும் ஆகும்னு ஆகாது சார், அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு டக்குன்னு முடிவு பண்ணுவீங்க. அதிகாரமிக்க இடத்துலேருந்து கூட உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. பழைய நண்பர்கள் நண்பிகளை சந்திப்பதற்கும் வாய்ப்பு தெரியுது. எதையும் சாதிக்கிற வல்லமாக வருங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் சித்திரைக்கு? வண்டி வாகனம் ஓட்டுறப்போ மிதமான வேகம், மினிமம் ஸ்பீடில் லெவலாக போய்க்கும், சரிங்களா? பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீரம்னே சொல்லலாங்க. பலவீனம் அப்படிங்கிறது அதிக வேகம், ரைட்டுங்களா? சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி ராகு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி 5ல் ராகு இருக்குங்காட்டி திடீர் பொருளாதார முன்னேற்றம், திடீர் நல்ல செய்திகள், அதிர்ஷ்டம் தேடி வரக்க வாய்ப்பு தெரியுதுங்க. புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கு ஆலோசனை கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்குதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தெரியுது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களே, அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. ஓகே, மனசில் இருந்த பயம் எங்கே வச்சுனே தெரியாது. சுவாதியை பொறுத்த வரைக்கும் அந்தளவு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பீங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு பெரிய முதலீடு பண்ணால் அடுத்தவனும் காணாமல் போயிடுவேன், முதலீடும் காணாமல் போயிடும். அதனால் கவனமாக இருங்க. பலம் அப்படிங்கிறது அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது குழப்பம், சரிங்களா? சரி, இந்த விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு 9ல் குரு பலமாக இருக்கார். அப்போது சகல சௌபாக்கியங்களும் சகல செல்வங்களும் சேருங்கிற அளவுக்கு மனசு தெம்பாக இருக்கு. ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினப்பு இன்னைக்கு இருக்குது உங்களுக்கு, ரைட்டுங்களா? தந்தை வழியில் ஆதரவு அமோகமாக இருக்குதுங்க. திருமண பேச்சுவார்த்தை, சுபகாரியங்களுக்கு உண்டான ஒரு பேச்சுவார்த்தை கைகூடும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டு. அதே சமயம் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள், சில விஷயங்கள் வாங்கி தருவீங்க. பொருளாதார வசதி அந்தளவுக்கு இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு உன்னதமான நிலைமைக்கு போகிறக்கு அமைப்பும் இருக்குதுங்க. ஓகே, தெய்வத்தின் அனுகூலம் உங்களுக்கு முழுசாக கிடைக்குதுங்க. நீங்கள் மறக்காமல் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு அகங்காரம், தலைகணம், ஹெட்வைட் வராமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் ஈகோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. பலம் அப்படிங்கிறது புண்ணியம், பலவீனம் அப்படிங்கிறது அதான் அந்த ஈகோ, ஹெட் வெயிட்டு அதெல்லாம், ரைட்டா? அது ரொம்ப பலவீனமான ஒரு செயலுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் பார்த்தா இன்றைக்கி பிங்க் கலர், ஒயிட் கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் 6ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க. ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கி வச்சு நெய் தீபம் ஏற்றி
யாரை வழிபடணும்? குலதெய்வத்தை வழிபடுங்க, மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. இல்லையா வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ வச்சுருப்பீங்களா, எந்த ஃபோட்டோ இருந்தாலும் வழிபடுங்க. இதை வீட்டு பொம்பளைங்க செஞ்சான்னு வச்சுக்கங்களேன், மகாலட்சுமி தாயார் வந்து குடிகொள்வார்கள். அதே சமயத்தில் மங்களகரமான சூழல் உருவாகும், தடைப்பட்ட காரியங்கள் காணாமல் போய். மல்லிப்பூவுக்கு அந்த பவர் இருக்குது, நெய் விளக்குக்கு அந்த பவர் இருக்குது, கோச்சார அமைப்பும் இன்றைக்கி அதுதான் சொல்லுது. நல்லது வலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மறக்காமல் நம்ம வஜ்ர மஸ்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த லைக் பட்டன் கீழே இருக்குமாம்மா ஒரு தட்டி விடுங்களேன். போய்ட்டு விட்டுங்களா? சந்தோஷம். வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. ராசி அதிபதி செவ்வாய்ங்க. இன்னைக்கு இந்த கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்ப முருகா உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 2ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் என்ன ஆகுது? தனஸ்தான சந்திரன் பண வரவு அல்ல போதுன்னு அர்த்தம். குடும்பத்தில் ஒரு குதூகலம், மகிழ்ச்சி, உற்சாகம் பிறக்கும். 4ஆம் வீட்டில் யார் இருக்கா? சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டு, ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. இருந்தால் சுகஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருந்தால் ஐயோ அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் வீட்டு பராமரிப்பு செலவுகள் இருக்கும். வண்டி வாகனத்தில் போகிறப்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். ஐயோ அப்படிங்கிறதுக்கு இல்லை, ஆனால் கொஞ்சம் உஷாராக இருக்குன்னு அர்த்தம். கவனமாக இருக்கிறது என்னங்க ஐயோ இருக்குது, ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லலாம். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த வீடு, அங்கே வந்து சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி சுக்கிரன் இருக்கங்காட்டி குலதெய்வத்தின் அருளால் பிள்ளைகள் வழியில் ஒரு சுபகாரியம் நடக்கும். பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய தன்மை இருக்குது. ரைட்டுங்களா? அப்புறம் 7ஆம் வீட்டில் மாந்தி தனியாக கோந்திருக்கார், கலத்தரஸ்தானம். அப்போ என்ன ஆகும்? கூட்டு தொழிலில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. பாட்டர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார் சார். அது மட்டும் இல்லை, அம்மனிகிட்டே பிடித்த அம்மனி ஐயகிட்டே பிடித்த எதை சொன்னாலும் இந்த கிறுக்கு பையன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற மென்டல் பயனாட் அப்படின்னு டக்குன்னு கோவப்பட்டு வார்த்தை விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு கோப தாபங்கள் ஏறி வரக்கூடிய சூழல் கணவன் மனைவி உறவுகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த 7ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால். ரைட்டுங்களா? 8ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா அஷ்டமஸ்தானத்தில் குருவாக இருக்கார். ஐயோ அப்படின்னு அங்கேயும் ஐயோ தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா ஐயோனாவே பயப்படுறதுன்னு அர்த்தம். மனசு ரொம்ப கதிகலங்கி போய் நிற்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் நமக்கு ஐயோங்கிற வார்த்தையே வரும். புரிஞ்சுதுங்களா? அந்த கதிகலங்கக்கூடிய தன்மை குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் இல்லை, அவர் பார்வை உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் விழுது. அப்போ பண கஷ்டம் வராது. அதை புரிஞ்சுக்கணும். ஒன் டு ஒன் பார்க்கக்கூடாது, 1 to many பார்க்கணும். அப்போ தான் நல்லது. ரைட்டுங்களா? 10ல் கேது. தொழிலில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரணும்னா ஒரு ஆன்மீக சிந்தனை வரும். அடா காலையில் எந்திரிச்சு சொன்னடா முதல்ல ஒரு வேலைக்கு வர்றான், ஒரு தொழில் பண்ணுறான், வியாபாரம் பண்ணுறோன்னா முதல்ல சாமி வரதுக்கு விளக்கேற்றிட்டு பண்ணணுமாடா, அப்போ தான் விளங்குமாடா அப்படின்னு திடீர் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ரைட்டுங்களா? கர்மஸ்தானத்தில் கேது இருக்குங்காட்டி சில வேலைகள் தள்ளி போடுவது கூட நல்லது தான் உங்களுக்கு. ரைட்டா? தடைபடாத காரியத்துக்கு கொஞ்சம் சரிங்க பார்ப்போம். மனநிலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பொதுவாக இன்றைக்கி கிரக அமைப்பு வச்சு பார்க்குறப்போ மனசு ரொம்ப தைரியமாக தான் இருப்பீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியமாக இருப்பீங்க. ஆனால் சில சமயம் என்னத்தப்பா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அந்த மனசு அப்படி இப்படின்னா கொஞ்சம் அலைபாயிற மாதிரி இருக்குது. ஆனால் பக்குவத்தோடு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் வாழலாங்க. தெய்வீகம் மனசில் குடி ஒன்று இருக்கும். எதாக இருந்தாலும் சாமி தானப்பா, கடவுள் தானப்பா, இந்த பிரபஞ்சம் தானப்பா அப்படின்னு நினைப்பீங்க. அதே சமயம் எதையும் யோசித்து நிதானமாக காய் நேரத்தில் தெளிவு உங்களுக்கு வரணும். வந்தால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ரைட்டுங்களா? ஒரு சின்ன சின்ன அலைச்சல் இருக்குது சார், சமாளிக்க முடியல சார். அலைச்சல் இருந்தால் கூட அது ஒரு திருப்தி இருக்கும். போன காரியம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அலைச்சல் பெருசாக தெரியாது இல்லை, அது உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கல. தொழில் வேலை உத்தியோகம் முடியலாம் பார்க்குறப்ப ஆஃபீஸில் வேலைப்பளு ரொம்ப ஓவராக இருக்குது சார், ஒன்றும் முடியல சார். ஸோ எத்தனை வேலை சார் மனுஷன் பண்ணுறதுங்க மாதிரி தன்மை இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொன்றா செஞ்சு தான் முடிச்சு ஆகணும். உங்கள் மேலதிகாரிகள் உங்களை கவனிச்சுட்டு இருந்தால் கூட பரவாயில்லப்பா, இந்த கஷ்டமான வேலையை இன்றைக்கி முடிக்க மாட்டேன்னு நினச்சேன், முடிச்சிட்டேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு மனசளவில் பாராட்டி உங்களுக்கு வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குது. உங்களை நம்பி எந்த வேலை வேணாலும் கொடுப்பான்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை குறையாமல் பார்த்துக்குவீங்க மனசில் கஷ்டம் இருந்தாலும். சரிங்களா? வியாபாரம் தொழில் அப்படின்னு பார்க்குறப்போ அன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு பரவாயில்லை. பழைய கஸ்டமர்கள் தேடி வந்து கொஞ்சம் ஆர்டர் கொடுப்பாங்க. புதிய ஸ்டாக் எடுக்கிறப்போ மட்டும் கொஞ்சம் எப்படியெல்லாம் மார்க்கெட்டு நிலவரம் இருக்குது, அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியே எடுங்க. கொஞ்சம் உஷாராக வியாபாரம் தொழிலில் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? பிஸ்னஸ் சீக்ரெட் என்னென்னா, அன்றைக்கி 10ஆம் வீட்டில் உங்களுக்கு உங்கள் 10ஆம் வீட்டு அதிபதி சூரியன் வந்துங்க வச்சு தான் பார்க்கணுங்க. வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, அதுக்கு மேலே வேண்டாம். ஓரளவுக்கு லாபம் இருக்கிற தொழில் வியாபாரத்தில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம், அந்த எண்ணமெல்லாம் வேண்டாம். இருக்கிறபடி இன்றைக்கி இருக்கட்டும், பார்த்துக்கலாம். சரிங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டம் துறவில் இன்றைக்கி தீவனம் மட்டும் தட்டு போர் அது தீவனம் மற்றும் பராமரிப்பு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. கொஞ்சம் பாசன வசதிகளாக தடை இல்லை, அதெல்லாம் நல்லா இருக்குது. தண்ணி பாசனம் நல்லா தான் இருக்குதுங்க. கிணறு தூர் வரணும் சார், போரை வேற கொஞ்சம் 100 அடி ஓட்டணும் மாட தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்குண்டான முயற்சியை பண்ணுங்கள். தப்புன்னு கிடையாது. வெய்ய காலம் வந்துருச்சு, தண்ணி மட்டம் கொஞ்சம் கீழே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறோம். விவசாயம் இன்றைக்கி வேலையே அதிகமாக இருக்குது. வேலைக்கேற்ற வருமானம் இருக்குமானா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது உபரி வருமானமும் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது.
ரைட்டுங்களா? சரி, கொஞ்சம் பார்த்து லெவலாக இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு அமைதியான சூழல், அமைதியாக தான் இருக்குதுங்க. சொந்த பங்காளிகிட்ட பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் நாசுக்காக பேசுங்க. பட்டும் படாமல் பேசுன்னு சொல்லுவோம். அப்படி பட்டும் படாமல், அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் பேசுகிறது அப்படி கற்றுக்கோங்க. கணவன் மனைவி அப்படித்தான், அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே சமயம் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பெருசு பண்ணாமல் விட்டு கொடுத்து போனீங்கன்னா, கணவனும் மனைவியும் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையில்லாத வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள் வந்து உழாது. இல்லைன்னா அம்மனி காது வரவே பேசுவாங்க மேலே சொன்ன மாதிரி. ரைட்டா? அப்போ நமக்கு டென்ஷன் தான் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக போங்க. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிளகா வத்தல் தான் வறுத்து எடுப்பாங்க. இன்றைக்கி சின்ன தப்பு தான் பண்ணியிருப்பீங்க, கொன்று எடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் அது கூட உங்களுக்கு மனசில் டே இந்த தப்பு பண்ணிட்டோமோ, இப்போவே எந்த போடு போடுறாளே, கல்யாணம் பண்ணாலும் எந்த போடு போடுவா அப்படின்னு கொஞ்சம் பயமாக கூட இருக்குது. காதலில் ஒரு பயம் வரக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குதுங்க. அதனால் தப்புன்னு வந்தீங்கன்னா அம்மனிக்கிட்ட மாட்டிக்குவீங்க. அம்மனி அதே போல் தான். மேக்ஸிமம் அம்மனி பொம்பளை கூட தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. நம்மளுக்கு தான் வேத்தனத்தை காமிப்பாங்க, அதுதான் பிரச்சனை. பார்த்துக்கோங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தால் கூட கொஞ்சம் கடினமாக கொஞ்சம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ரைட்டா? அங்கங்கே டைவர்ட் ஆகும். ரைட்டா? கடினமான விஷயத்த கொஞ்சம் நைஸாக பிடிச்ச மாதிரி படிக்கும். எழுதி பார்த்து படிக்கிறது, இல்லை டவுட் இருந்தால் குரூப் ஸ்டடியில் நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது, இல்லை ஏதோ ஒரு வழியில் கொஞ்சம் படிப்பில் கவனம் அதிகமாக செலுத்துங்க இன்றைக்கி. ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சார் கால் வலி சார், மூட்டு வலி சார் அப்படின்னு ஒரு சின்ன பிடிப்பு வரலாங்க. சுடுதண்ணியில் ஒத்தடம் கொடுங்க, இல்லை சுடுதண்ணியில் ஒரு குளியல் போடுங்க, ஜம்முன்னு ஆயிரும். ரைட்டுங்களா? விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு என்ன சொல்கிறார்? 8ல் குரு இருக்கார். அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக, தந்தை வழி சொந்தங்கள் மூலியமாக ஏதாவது ஒரு நல்ல தகவல் வரும்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா? வீட்டு விசேஷங்களுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுவீங்க. ரைட்டா? ஆன்மீகத்தில் கூட உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். தான தர்மம் செய்யணும். முதல்ல மனசே அலைவாய் அப்படின்னு இல்லாத ஏழைகளுக்கு, நிஜமால கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு எண்ணம் வரும், செய்வீங்க. காசு இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவீங்க. பழைய கடன்கள் தீர்வதற்கும் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், கவலைப்படாதீங்க. மனசில் இருந்த பாரம் அதிகமாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பாரம் குறையும், கண்டிப்பாக குறையும். விசாக நட்சத்திரக்காரங்களே, ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல வழி தான் காமிப்பார். இன்றைக்கி கெடுதல் வழி கண்டிப்பாக கிடையாது. தூக்கத்தை தொலைச்சிட்டு ரொம்பலாம் யோசனை பண்ணாதீங்க. தூங்குறதால நிம்மதியாக தூங்குங்க. 8 hours ஸ்லீப், சூப்பர் பண்ணுங்கள். பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்தி தானுங்க. பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தயக்கம் உங்களுக்கு. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் அனுசம் நட்சத்திரம் அதிபதி சனி. அவர் என்ன சொல்கிறாருன்னா 5ல் சனி இருக்கார். அப்போ பூர்வீக சொத்துக்களில் இந்த சின்னல்கள் நீங்கி அதில் ஒரு வழியில் உங்களுக்கு வரக்கூடிய லாபம் உண்டு. பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. வீட்டுக்கு தேவை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறதுல முயற்சி பண்ணுவீங்க. வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை கண்டிப்பாக பிறக்கும். மனைவியுடன் சண்டை கண்டையெல்லாம் போடாதீங்க. அவங்க ஒத்தாசை தான் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அம்மனிக்கு அம்மஞ்சாமி போடுறது நல்லது. நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். அதே சமயத்தில் குலதெய்வத்தினர்களால் காரிய சித்தியும் உண்டாகும். ரைட்டுங்களா? என்ன சோம்பலை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்கன்னா நினச்சதை கெட்டலான்னு வச்சுக்கங்களேன். பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுமைன்னு சொல்லலாம். பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தம். கேட்டை நட்சத்திரம் அதிபதி புதன் என்ன சொல்கிறார்? 4ல் புதன் இன்னைக்கு வக்ரமாக இருக்கார். புதன் வக்ரமாக தான் என்ன ஆகும்? வீட்டு பத்திரங்கள் எதாவது இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாய் வழி சொந்தங்கள் மூலமாக ஒரு செய்தி தேடி வரும். வியாபாரத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குதுங்க. ஆனால் வந்தாலும் அது சரியாயிரும். தடுமாற்றம் பெருசாக சரியாயிரும். பழைய ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா எடுத்து ஃபைல் போட்டு வைங்க. கசகசன்னு வைக்காதீங்க. அவசரத்துக்கு தேவை கிடைக்காது. அது ஒரு டைம் இருக்குது, அது தேவைப்படும், எடுத்து வைங்க. பேச்சால் வர்ற பகைமையை தவிர்த்துடுங்க. எதையும் நிதானமாக யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகள் வழியில் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஒரே ஒரு எச்சரிக்கைன்னா, முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எதையும் எடுக்காதீங்க. கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. பலம் அப்படிங்கிறது அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது குழப்பம். உங்களுக்கு லக்கி கலரை பார்த்தா ரெட் கலர் அண்ட் மெரூன் கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 9ஆம் நம்பர் 2ஆம் நம்பருங்க. என்ன பரிகாரம் பண்ணலாம் சார்? சின்ன பரிகாரம்னா, அன்றைக்கி வீட்டில் ஒரு கைப்பிடி வெந்தயத்தை எடுத்து வீட்டு வாசலில் ஒரு கப்பில் ஒரு ஓரமாக வச்சுருங்க. இல்லைன்னா வச்சுருக்கல பறவைகளுக்கு உணவாக போட்டுரும். வீட்டு பெரியவங்க அல்லது ஆம்பளைங்க இதை செஞ்சிங்கன்னா அமோகமான பலன் உண்டு. மன அமைதி கிடைக்குங்க. தடைப்பட்ட காரியம் நடக்குங்க. வெந்தயத்துக்கு அந்த கோச்சார அமைப்புக்கு இன்றைக்கி அந்த பவர் இருக்குது. செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக எடுத்து கப்பலை விட்டு மேலே வைங்க. காக்கா குருவி சாப்பிட்ட அப்போ என்ன, அவ்வளோதானே. நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காம வஜ்ரமஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, ராசியின் அதிபதி குருங்க. இன்றைக்கி இந்த கோச்சார அமைப்பு வச்சு நிலவரம் கலவரமாக இருக்குமா? நான் நிலவரம் ஜம்முட்டு இருக்கான்னு பார்த்தா இன்றைக்கி லக்ன வீடு 1ஆம் வீட்லேயே உங்களுக்கு சந்திரன் இருக்கார். சந்திரன் தான் என்ன ஆகும்? ராசியிலேயே சந்திரன் முகம் பிரகாசமாக இருக்கும். முகம் ஒரு தேஜஸா, ஒரு மினுமினுப்பா,
ஒரு ஹாப்பினஸ் பார்த்தா எப்படி இருக்கும், மனசுக்குள்ளே அந்த தெளிவு அப்படியே இருக்கும், மனசில் ஒரு விதமான புத்துணர்ச்சி பொங்கும்னு அர்த்தம். அடுத்தது 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டு, ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. வீரியஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்குது. ஐயையோ அப்படின்னு முதல்ல சொன்ன மாதிரி பயப்படுற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. தைரியம் அதிகரிக்கும், தைரியம் அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதையும் துணிஞ்சு செஞ்சு முடிப்பீங்க. இளைய சகோதரர் வழியில் கூட உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் உண்டு. எதுங்க, இந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய. அடுத்தது 4ஆம் வீட்டுக்கு போனீங்கன்னா சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் சனி சுக்கிரன் இருந்தால் வீடு வண்டி வாகன யோகம் வந்துருச்சு, வாக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது 5 காலை 6ஆம் வீட்டில் மாந்தி தனியாக இருக்கார். அப்போ என்ன, உங்களுக்கு கடன் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. எதிரிகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் தள்ளிடுங்க. எதுக்கு தேவையில்லாத அவங்ககிட்ட டச் வச்சுக்கணும். பிடிக்கலையா அக்கட போயிடும். ரைட்டுங்களா? 7ஆம் வீட்டில் குரு தனியாக இருக்கார். குரு வந்து வக்ரஸ்டேட் கிடையாது, நேற்றோட வக்ரம் முடிஞ்சது. குரு வந்து வக்ரஸ்டேட்டில் இல்லாதங்காட்டி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்துக்கு குருவாக இருக்கங்காட்டி திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உங்கள் பார்ட்னர்கிட்டையுமே ஒரு சுமூத்தான ஒரு உறவு இருக்கும், நல்லாயிருக்கும். 9ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். அவரும் தனியாக தான் இருக்கார். அப்படி இருந்தால் ஆன்மீகத்தில் ஆழமான ஈடுபாடு அதிகரிக்கும். பெரியவங்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு நல்ல வழியை காமிக்கும். சரிங்களா? இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு தனிப்பட்ட வசீகரமான ஒரு எண்ணம் இருக்கும், வசீகரமான தோற்றம் இருக்கும். எல்லோரும் உங்கள் பட்சம் மதித்து நடக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை பார்த்தாவே மதிக்கணும்னு தோணுங்க. அந்தளவுக்கு இருக்குது கிட்டா. தெய்வீகமான ஒரு அம்சம் இருக்கக்கூடிய, ஒரு கலை அம்சம் இருக்கக்கூடிய ஒரு சாந்தமான மன அமைதி இருக்குதுங்க. அதை வச்சு ராஜநாட போடுவீங்க. நீங்கள் வந்தாவே சில பேருக்கு சார் கும்பிடணும்னு தோணும், வணக்கம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணும். ரைட்டுங்களா? எதையும் யோசித்து நிதானமாக காய் நவுத்துவீங்க, கவலைப்படாதீங்க. மனசில் இருந்த வந்து இனம் புரியாத பயம் நீங்கி ஒரு விதமான ஒரு உற்சாகம் கிடைக்கும். அதுதான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் இன்னைக்கு. அதை வச்சு நீங்கள் டெவலப் ஆகிக்கணும். இன்னைக்கு தொழில், பிஸ்னஸ், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்குங்க. நீங்கள் சொல்கிறதானுங்க வேத வாக்கு, எல்லாம் மதிப்பாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. புதிய பொறுப்புகள் உங்கள் தோல் மேலே வந்து உட்காரும். அதையெல்லாம் சிறப்பாக அதெல்லாம் முடிச்சாச்சுப்பா, அதெல்லாம் முடிச்சியா, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினைக்க அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா தான், வியாபாரம் தொழில் நல்லா இருக்குதுங்க. வியாபாரத்தில் புதுவிதமான யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்கிட்ட சிரிச்ச முகத்தோட புன்முறுவலோடைய நீங்கள் அதனாலே ஆர்டர் தானாக வரும். ரைட்டா? அவர் கடைக்கு போனாப்பா அந்த பொருள்லேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதுப்பா. காரணம் அந்த ஓனருடைய பேச்சு அப்படின்னு பல பேர் வெளியிலேயே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட் எடுத்து பார்த்தா 10ஆம் வீட்டின் அதிபதி புதன் வந்துங்க. அதை வச்சு தான் பார்க்கணும் இன்னைக்கு உங்களுக்கு. அதை வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி ஆன்லைன் விளம்பரம் மூலியமாக உங்களுக்கு விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னா அதன் மூலியமாக வியாபாரம் தொழில் நல்லா ஒரு கொடி கட்டி பறக்க போகுது. ரைட்டா? ஏதோ ஒரு வகையில் உங்களை விளம்பரப்படுத்தி இந்த ஆஃபர் இருக்குது அந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா, தோட்டத்துறையில் வேலையாட்கள் ரொம்ப ஒத்தாசையாக இருப்பாங்க. காய்கறி தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி நல்ல சந்தையில் ஓரளவு நல்ல விலை கிடைக்கும், தப்பு கிடையாதுங்க. பாசன வசதி ரொம்ப திருப்தியாக இருக்குது. உபரி வருமானம் நல்லா தான் இருக்குது. விவசாயிக்கு கை நிறைய ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே வரும், கவலைப்படாதீங்க. உறவுகள் எடுத்து பார்த்தா குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே ஒரு மங்களகரமான விசேஷம் பற்றி தெளிவாக பேசுவீங்க. மூத்த சகோதர வழியில் ஒரு பெரிய உதவி கிடைக்கும். மொத்தத்தில் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி உறவுல தம்பதிகளுக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்குவீங்க. யதார்த்தமான வீட்டு விஷயங்களை ஓப்பனாகவே பேசுவீங்க. அதனால் அந்நியோன்யம் அதிகரிக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களோட ஸ்வீட்னஸ் கரும்புச்சாறு மாதிரி இனிப்பாக இருக்கும், தித்திக்கும். மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட கூட இன்றைக்கி காதலை வெளிப்படையாக சொல்லலாம். காதல் அமோகமாக இருக்குது. தடைகள் பெருசாக இல்லை இன்னைக்கு. ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அவங்களுக்கும் ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கிறாங்க. கடினமான விஷயத்தை கூட ஈஸியாக படிச்சுட்டு எக்ஸாம் வந்துச்சுலப்பா படிக்கணும்ப்பா அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு படிப்பு விஷயம் நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணில் ஒரு சின்ன எரிச்சல் அல்லது கொஞ்சம் நீர் வடிகிற மாதிரி ஒரு தன்மை இருக்குது. ஒரு துண்டு வெள்ளரிக்காய் எடுத்து கொஞ்சம் கூலிங்காக வச்சு கண்ணில் வச்சு 10 நிமிஷம் படுத்துட்டு க்ளீன் பண்ணுங்கள். வெள்ளை கண்ணுக்கு பச்சை தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுங்கள். நம்ம மூஞ்சி கழுவு சொல்கிற அவ்வளோதான், வேற என்ன. ரைட்டுங்களா? நல்லா சரியாயிரும், கவலைப்படாதீங்க. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் முருகா மூல நட்சத்திரமும் அதிபதி கேது என்ன சொல்கிறாருன்னா இன்னைக்கு 9ல் கேது இருக்கார். அப்போது பிதுர்வழி சொத்துக்கள் மூலியமாக இருந்து வந்த சொத்துக்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் தீரும். பிதுர்வழின்னு மூதாதிகள் தாத்தம் பாட்டி அப்பிச்சி சொத்துலாம் பிரச்சனையப்பா, அது பங்கு 10 30 40 பங்கு வருமானம் தெரியுது அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சொல்யூஷன் அதெல்லாம் சமாதானம் போகலாங்க. எதுக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு லக்னத்திலேயே உங்களுக்கு சந்திரன் வேறு இருக்கார். அப்போது உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி தான் நீங்கள் போனாவே அந்த காரியத்தை வழி கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பிரச்சனையும் எடுத்தீங்கன்னா போனோன்னா தீர்வு கிடைக்கும். அதில் வீட்டு விசேஷங்களுக்காக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுவீங்க. ஆன்மீகம் கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போய்ட்டு வரணும் எண்ணம் இருக்குது. தானாக தேடி வர வாய்ப்புகள் வந்தால் கை நிலவை விட்டுறாதீங்க. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு வழி கிடைக்குது.
ஓகே, மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்வீங்க. நல்லா சாப்பாடு சாப்பிடணும்னா கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது இன்றைக்கி. தனிமையை தவிர்த்து விட்டு நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு 4 பேரோட கலந்து பேசுனீங்கன்னா இன்றைக்கி நல்ல அமோகமான அமைப்பு, காரிய பலிதம் உண்டாகும்னு சொல்லுவோம். பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது திடீர்னு சின்ன ஏமாற்றம். ஒரு ஏமாற்றமாக கூட தாங்க முடியாது, அது இல்லை. எல்லாமே ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லை, சில கொஞ்சம் அப்படி தான். அடுத்து போராடம். அதிபதி சுக்கிரன். என்ன சொல்கிறேன்னா 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கங்காட்டி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. வீட்டுக்கு கொஞ்சம் அழகு பொருட்கள் வாங்கணும், வீட்டை நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வலுப்படும். அதே சமயம் வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். ரைட்டா? பிடிப்பு இல்லாமல் வேலை செய்கிறது வேறு, பிடிச்சி வேலை செய்கிறது வேறு. அந்த பிடிச்சி வேலை செய்கிற தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமோகமாக அமையும். பழைய தோழர் தோழிகளுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். அதே இன்னைக்கு புதுசாக ஆடை ஆபரணம் வாங்கிறது, சின்ன ஒரு குண்டுமணி அளவு நகை வாங்கணும்யா அப்படி எண்ணம் வந்து போகும். அந்த யோகம் இருக்குது பல பேருக்கு. குலதெய்வத்தின் அருளால் காரிய சித்தி கண்டிப்பாக உண்டாகும். ஓகேங்களா? என்ன பணங்காசு இருந்தால் 10 கார் 10 பேர் கண் திருஷ்டி படுற அளவுக்கு நடந்துக்காதீங்க, கொஞ்சம் கமுக்கமாக இருக்குன்னு சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது ஆடம்பரம். ரைட்டுங்களா? உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சூரியன். என்ன சொல்கிறாருன்னா 3ல் சூரியன் இருக்குங்காட்டி உங்களுக்கு மன வலிமை, தைரியம் அதிகரிக்கும். ஓகே, பதவி உயர்வோ அந்த கௌரவம் அதுக்கெல்லாம் இல்லை, பதவி உயர்வுக்கு வாய்ப்பு தெரியுது. கௌரவம் அந்தஸ்தில் அமோகமாக தான் இருக்குது. உங்கள் பேச்சுக்குன்னு ஒரு தனி மரியாதை உங்கள் இடத்துல இருக்குது, போகிற இடத்துல இருக்குது. கண்டிப்பாக தடைபட்டு இருந்த பல வேலைகள் இன்னைக்கு கண்டிப்பாக நடக்கும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக உண்டு. ரைட்டா? புதிய தொழில், புதிய வியாபாரம் தொடங்கணும், அதை பற்றி ரொம்ப சிந்தனை அதிகமாக இருக்கும். தொடங்கலாம், தப்பு கிடையாதுங்க. நீண்ட நாள் ஆசை மனசில் வச்சுருந்தீங்களா, அது கண்டிப்பாக நிறைவேறும். முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு காரியத்தில் கண்ணாயிருங்க அப்படின்னு சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது அதிகாரம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈகோ எட்டி பார்க்குது உங்களுக்கு. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் நல்லா இருக்குது. 3ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் நல்லா இருக்குது. ஒரு பிடி மஞ்சள் அச்சதை இருக்குல்ல, அதாவது அரிசியில் மஞ்சளை கலந்தது அது அச்சதை, அதை வந்து உங்கள் பூஜை அறையில் வைங்க. வச்சுட்டு குலதெய்வத்தையும் இஷ்டத்தையும் மனசார ப்ரே பண்ணிவிட்டு மன அமைதி கிடைக்குங்க. மனம் சஞ்சலப்படாது. தடைப்பட்ட காரியம் அந்த வச்சு கும்பிட்றப்ப நல்லது நடக்கும். ரைட்டுங்களா? அதை எடுத்து முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு காலையில் யார் கால்படாத இடத்துல நீங்கள் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணலாம். அல்லது மஞ்சளை தனியாக எடுத்துகிட்டு மஞ்சளை வந்து அரிசியை வந்து பறவைகளுக்கு தீனியாக போடலாம். ரைட்டுங்களா? அச்சதை அந்த பவர்ஃபுல்லான ஒரு அச்சதை. நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காமல் வஜ்ரமாச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் தட்டி விடுங்க. வணக்கம் மகர ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி வந்துங்க சனீஸ்வரனுங்க. அதே சமயத்தில் இந்த கோச்சார அமைச்சு பார்க்குறப்போ 2ஆம் வீட்டில் உங்களுக்கு சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டுங்க, ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா தனஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் ஒன்றா இருந்தால் வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருக்குது. தானிக்கு தீனி சரியாக போச்சுப்பாங்களா, அந்த மாதிரி இருக்குதுங்க. ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் வேணுங்க. இதுதான் அந்த அமைப்பு சொல்லுதுங்க. அடுத்தது 3ஆம் வீட்டுக்கு அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தைரியஸ்தானத்திலே உங்கள் ராசியின் அதிபதி சனியும் சுக்கிரனும் சேரங்காட்டி இளைய சகோதரர்களால் ஒரு பெரிய ஆதாயம் உண்டு. பொறுமையாக இருங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ 4ஆம் வீடு காலிங்க. 5ஆம் வீட்டில் மாந்தி தனியாக இருக்கார். பிள்ளையோட படிப்பு விஷயத்தில் ஒரு சின்ன அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. 6ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட் கிடையாது, வழக்கமாக வருதுங்க. வக்ரஸ்டேட் நேற்றோட முடிஞ்சது. குரு தனியாக இருக்கார். அப்போ ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு இருந்தால் அவரோட பார்வை உங்கள் ராசிக்கு இன்னைக்கு 10ஆம் வீட்லேயும் 12ஆம் வீட்லேயும் படுது. அதை நோட் பண்ணணும். அப்படி பட்டா என்ன ஆகும்னா ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு காரியத்தில் ஒரு குழப்பங்கள் நீங்கி இதுக்குத்தான் அப்படின்னு மிக தெளிவாக முடிவெடுப்பீங்க. ரைட்டுங்களா? அடுத்தது உங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டில் கேது இருக்கார். 8ஆம் வீட்டில் கேது இருந்தானா எதிர்பாராத பயணங்கள் வரும். ஏதாவது ஆவணங்கள் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறப்போ கொஞ்சம் உஷாராக போடுங்க, கவனமாக படித்து பார்த்துட்டு போடுங்கன்னு சொல்லலாம். 12ல் உங்களுக்கு சந்திரன் வேறு இருக்கார், தனியாக இருக்கார். விரயஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் என்ன ஆகும், இன்னைக்கு தூக்கம் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் நிம்மதியாக அப்பப்போ கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கும். சரிங்களா? இன்னைக்கு எதையும் ஒரு முறைக்கு 2 முறைக்கு யோசனை பண்ணி நீங்கள் ஒரு காரியத்தை நிதானமாக செய்யக்கூடிய மனப்பக்குவம், அந்த பொறுமை உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், தானாகவே வரும். ரைட்டுங்களா? கொஞ்சம் நாசுக்காக பேசுவீங்க, யார்கிட்டையும் எடுத்து தெரிஞ்சு பேச மாட்டீங்க. காரியம் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி கொஞ்சம் யார்கிட்ட எப்படி பேசுங்கிற மனப்பக்குவத்தோடு பேசுவீங்க. மனசில் ஒரு சின்ன பாரம் இருக்குதுப்பா, கொஞ்சம் வெயிட் அழுத்தம் இருந்தால் கூட அது வந்து உங்கள் இறைவன் அருளால், உங்கள் குலதெய்வத்தின் அருளால் படிப்படியாக குறைஞ்சிரும். தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ரைட்டுங்களா? மற்றவங்க பேச்ச கேட்டு இன்றைக்கி உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம். யார் வச்சு காது கொடுத்து கேட்காது, டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. ரைட்டுங்களா? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் வேலைப்பளு அதிகமாக தான் இருக்குதுங்க. அதை சமாளிக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும், கவலைப்படாதீங்க. சக ஊழியர்கள் கிட்ட சின்ன முரண்பாடு வர மாதிரி இருக்குது. அதனால் யார்கிட்ட எதை பேசணுமோ இல்லை பேச வேண்டாம், கம்மன் நைஸாக நழுவி வர்றது நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வியாபாரம்
நல்லா தான் நடக்குது. வியாபாரத்தை தொந்தரவு, பொருளாதார முன்னேற்றம் நல்லா தான் தெரியுது. வியாபாரம் தொழிலில் பின்னடைவு எதுவும் இல்லைங்க. பழைய கஸ்டமர்கள் கூட தேடி வந்து ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு நல்லா இருக்குது. போட்டி கடைக்காரங்க என்னதான் உங்களுக்கு வேலையை உங்கள் தொழிலை வியாபாரம் கெடுக்கும்னு நினச்சா கூட அதையும் தாண்டி ஒரு முன்னேற்றம் உண்டு. காரணம் உங்கள் நேர்மைக்குண்டான பலம் கண்டிப்பாக இருக்குது. நேர்மைக்கு பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பலம் தான் பேக்ரவுண்டை ஒர்க் பண்ணும். அதை புரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கி என்னென்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி வந்துங்க சுக்கிரன் வந்து 3ல் இருக்கார். இன்றைக்கி 3ல் இருந்தால் என்ன, இன்னைக்கு நீங்கள் பண்ணுற அந்த கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குங்க, இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க. அந்த அலைச்சல் வந்து உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஒன்றும் மைனஸ் கிடையாது, ப்ளஸ் அலைச்சலுடன் கூடிய ஒரு லாபம் உண்டு, புரிஞ்சுக்குங்க. ரைட்டுங்களா? சரி, அடுத்தது விவசாயம். இந்த தோட்டந்தோரவில் இன்றைக்கி களை எடுக்கிற வேலை எல்லாம் செஞ்சிங்கன்னா வேலையாட்கள் ஒத்துழைப்பு நல்லா இருக்குதுங்க. உரம் போடுறது, தண்ணி பாய்ச்சறது, நீர்ப்பாசனம் எல்லாம் நல்லா இருக்குது. விளைச்சலுக்கு சரியான விலை கிடைக்க மார்க்கெட்டில் விசாரித்து அப்புறம் விலையை கொடுங்க, இல்லை கொஞ்சம் ஸ்டாக் வச்சு கொடுங்க, தப்பு கிடையாது. உபரி வருமானம் ஓகேவாக தான் இருக்குது, தப்பு கிடையாது. அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிற நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. நம்ம பாட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறோம்னா சூழ்நிலை அறிஞ்சு பேசுங்க. சூழ்நிலை சரியில்லையா குடும்பத்தில் எதையும் பேசாதீங்க. ரைட்டா? சொந்த பந்தங்கிட்ட பேசுகிறப்ப கூட ஒரு கொஞ்சம் மரியாதையாக கொஞ்சம் இடைவெளி விட்டு இருப்பது இன்றைக்கி நல்லது. கணவன் மனைவி உறவுன்னு எடுத்து பார்த்தா தம்பதிகளுக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியங்க. சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பண்ணி அம்னிட்டையும் பேசாதீங்க, அம்னி ஐக்கிட்டையும் பேசாதீங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க. அவங்களாம் அப்படித்தான், அவங்க ஒரு மைண்டில் என்ன சொல்ல மூட் அவுட்டில் கூட இருக்கலாம். கொஞ்சம் அனுசரித்து போங்க. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப பந்தாவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் மனசில் ஒரு ஏதோ ஒன்று இந்த காதல் ஜெயிக்குமாப்பா அப்படின்னு ஒரு ஏக்கம், ரைட்டா, ஒரு சந்தேகம் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்குது. அதனால் அந்த சந்தேகத்தோடு இந்த காதல் பண்ணுவது தவறு. நீங்கள் ஓப்பனாக பேசுங்க. நீங்கள் 2 பேரும் பேசி முடிவெடுத்து வீட்டில் பேசுங்க. எப்போவுமே காதல் அப்படிங்கிறது, உண்மை காதல்ங்கிறது என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி வீட்டாரின் சம்மதத்தோடு தான் திருமணம் பண்ணணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருங்க. நீங்கள் நல்லது நடக்கும். கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல அப்படிங்க. கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, பிள்ளைகள் படிப்பில் அதீத ஆர்வம் நல்லா இருக்குது. இன்றைக்கி படிக்கிற விஷயத்தில் மனசில் படிப்பாங்க, அதுலாம் தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சுங்க. 10th பொறுத்த வரைக்கும் பசங்களெல்லாம் சீரியஸாக படிங்க. இன்னும் நல்ல மார்க் எடுக்கலாம், தப்பு கிடையாது, நல்லா படிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கால் வலி, பாதத்தில் லேசாக வீக்கம் இருக்குதுங்கோ அப்படின்னு இருக்குது. சுடு தண்ணியில் கல் போட்டு பாக்கெட் விட்டு காலை விட்டு அலாசுங்க. சுடு தண்ணியில் கொஞ்சம் வெதுன்னு இருக்குது கால், ரைட்டுங்களா? நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் உத்தராடம், அதுக்கு அதிபதி சூரியன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்கங்காட்டி உங்களுக்கு பணவரவு, பொருளாதார முன்னேற்றம் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உருவாகும். கௌரவமான ஒரு மதிப்பு மரியாதை சொசைட்டியில் இருக்கும். சில பேருக்கு பதவி உயர்வு தேடி வரக்கூடிய யோகம் கூட இருக்குது. உங்கள் பேச்சுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு, தனி மரியாதை கண்டிப்பாக உத்திராடத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தடைபட்டிருந்த காரியங்கள், சொத்து விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும். தந்தை வழி உறவுகளில் ஆதரவு உண்டு. புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன முன்கோபத்தை குறைச்சி கொஞ்சம் நிதானமாக எல்லாத்தையும் பேசுங்க, அதான் நல்லதுங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது அதிகாரம், பலவீனம் அப்படிங்கிறது ஈகோ. திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சந்திரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 12ல் சந்திரன் இருக்கங்காட்டி சுப விரயங்கள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் போயிட்டு வந்தீங்க, நல்ல வாய்ப்புகள் அதில் இருக்குது. வெளியூர் பயணம் அலைச்சலாக தான் இருக்குது, பட் அதில் ஒரு பிரயோஜனமான அலைச்சல் தான் சொல்லலாம். வீட்டு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் முழுசாக உங்களுக்கு இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு கூட உங்களுக்கு அதிகரிக்குது. இழுவரியான விஷயத்தில் ஜப்பாட்டு எழுத்துட்டு இருந்தால் இன்றைக்கி ஒரு முடிவு கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். ஒன்றும் ஆகும்ப்பா, இல்லை ஆகாதப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வண்டி வாகனத்திலலாம் போகிறப்போ கொஞ்சம் நீங்கள் உஷாராக போயிட்டு வரணும். மற்றபடி பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் தொந்தரவுலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் இந்த தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணம் இருந்தால் அது கொஞ்சம் பண்ணுங்களேன். காசு பணம் இருந்தால் வச்சுருந்தீங்கன்னா இல்லாத ஏழைகளுக்கு பண்ணுங்கள். வந்தால் மனசு இருக்கிற பாரம் கொஞ்சம் குறையுன்னு வச்சுக்கங்களேன். ஓகே, தூக்கத்தை தொலைச்சிட்டு ரொம்ப புலம்பிட்டுலாம் இருக்காதீங்க, கேஷுவலாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்கள் பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்தி, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். அதே சமயத்தில் அவிட்டம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு பொதுவாக இன்னைக்கு சூழல் எப்படி இருக்கும்போது அதிபதி செவ்வாய் தானுங்க. செவ்வாய் எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். கும்பத்தில் இருந்த எண்ணம் இருக்கலாம். உங்கள் பேச்சில் கொஞ்சம் அதீத வேகம் இருக்குங்க. இருந்தாலும் யாருக்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிற கொஞ்சம் அடக்கி வாசிங்களேன். ஆமாம், கொஞ்சம் தன்மை அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் லெவலாக பேசுங்க, யார்கிட்ட புரிஞ்சுட்டு பேசுங்க. ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் அதிகரிக்கும். ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாய், அதில் லாபத்திலாம் பங்கு குறைக்க மாட்டானுங்க, நல்லா தான் வைக்கிறாப்பிள்ளைங்க. உடம்புல ஒரு புதுவிதமான தெம்பு பிறக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இயந்திரங்கள், மிஷினரிகள் ஒர்க் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க. சகோதரர் வழியில் ஒரு நல்ல செய்தி தேடி வரும். அதிகாரமிக்க இடத்துல இருந்து கூட உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரியங்கள் தடைபட்டிருந்தால் தடையெல்லாம் நீங்கிருங்க, கவலைப்படாதீங்க. ரைட்டா? ஆயுதங்களை கையாளுறீங்களா, இந்த கத்தி, கடப்பாறு, மண்வெட்டி, அப்புறம் கத்திரிக்கோள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க.
பலம் அப்படிங்கிறது வீரம், பலவீனம் அப்படிங்கிறது உங்கள் வேகம்னு சொல்லலாம். சரிங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு இன்றைக்கி லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா பிளாக் அண்ட் ப்ளூ நல்லாயிருக்கு. லக்கி நம்பர் 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. இன்றைக்கி சாயங்காலம் வீட்டில் வாசலில் ஏலக்காய் கலந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. இது வீட்டு பொம்பளை செஞ்சால் நல்லது. பணத்தடைகள் நீங்கி வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? போயிட்டு வரட்டுங்களா? நல்லது வழிகட்டும். நற்பவி மகர ராசி நேயர்களுக்கு மறக்காம வஜ்ரமாசோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க. வணக்கம் நேயர்களே. முருகா கும்பராசி நேயர்களே வாங்க. ராசியின் அதிபதி சனி என்ன பண்ணுறார் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா, கோச்சார அமைப்பில் லக்ன வீட்டிலேயே சூரியன், புதன் வக்ரம், ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. ராசிலேயே இத்தனை கிரகங்கள் இருந்தால் என்ன ஆகும்? முகம் பிரகாசமாக இருக்கும். பவுடரை அடிக்காமே மின்னுவீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு படபடப்பு யாருக்கு தெரியாமல் இருக்குது. மனசை படன்னு அடிச்சுக்கும். ரைட்டுங்களா? ஆனால் எதையும் நிதானமாக முடிவெடுத்து பழகுங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்கா. தனஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதி சனி இருக்கங்காட்டி பணவரவு நிதானமாக தான் வரும், ஆனால் நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? 4ஆம் வீட்டில் மாந்தி. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, வீட்டு பொருட்கள் பழுதாகலாம். நல்லா தான் ஒழிக்குது சார், ஃபேனு டக்குன்னு நின்று போச்சு சார் அப்படின்னு செலவு இந்த மாதிரி இருக்கும். அதில் அப்புறம் யதார்த்தமாக நடக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் செலவு வர மாதிரி தான் இருக்குது. 5ஆம் வீட்டில் குரு, பூர்வ புண்ணிய குரு வந்துட்டார். என்னங்க, பூர்வ புண்ணிய குரு உங்களுக்கு வந்துட்டாருங்கோ. அப்போது பிள்ளைகள் வழியில் ஒரு பெரிய ராஜயோகம் காத்துட்ருக்கு, பிள்ளைகள் மூலியமாக. ரைட்டா? ராஜயோகம்னா என்னங்க? வேலைக்கு கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும், வேலை கிடைச்ச சம்பள உயர்வு கிடைக்கும். அப்பா கல்யாணம் பண்ணால் ஓகேம்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் இருப்பாங்க. 7ஆம் வீட்டில் கேது. அப்போ வாழ்க்கை துணைக்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் நாசுக்காக பேசுங்க. ரைட்டா? கொஞ்சம் எங்கே சார் நாசுக்காக பேசுகிறது, நேரடியாக பேசாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நாசுக்காக வேறு பேச சொல்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ணுறது, சூழல் அவங்க மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. ரைட்டா? அதே சமயத்தில் 11ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அப்போது மனசுக்கு பிடிச்ச செய்தி தேடி வரும், எதிர்பார்த்த லாபம் கூட கைக்கு வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு தனி கெத்து இருக்குங்க, தனி கெத்து இருக்கு. எதையும் சமாளிக்கிற எண்ணம் தைரியம் பிறக்கும். உங்களுக்கு தெய்வீக அம்சமாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. எதையும் யோசித்து நிதானமாக எல்லா காரியத்தையும் பண்ணுவீங்க. மனசில் இருந்த இனம் புரியாத பயம் விலகி ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. இவ்வளோ தான் உங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்றைக்கி. ரைட்டுங்களா? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் அதிகாரம் இன்றைக்கி நல்லாவே வேலை செய்யும். நீங்கள் சொல்கிறதானுங்க இல்லை புரிஞ்சுக்குவாங்க. அதே சமயம் நீங்கள் சொல்கிறதுலே ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. புதிய பொறுப்புகள் கூட உங்களை தேடி வரும். அதை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க, கவலைப்படாதீங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல முன்னேற்றம் இருக்குது. கல்லாப்பட்டி தெரிக்குதோ இல்லையோ, கல்லாப்பட்டி ஓரளவுக்கு நம்புற அளவுக்குனாலும் வியாபாரத்தில் பல யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர் சிரிச்ச முகத்தோட புன்முறுவலோட அக்கா அண்ணா வாங்க என்ன கடைக்கே வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நைஸாக பேசி பிஸ்னஸை டெவலப் பண்ணுவீங்க. ஆர்டர்கள் தானாக வந்து சேரும், கவலைப்படாதீங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் என்னென்னா, 10ஆம் வீட்டின் அதிபதி வந்து செவ்வாய் வந்து லக்னத்திலே இருக்கார். அப்போ இன்றைக்கி நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். அக்கா அண்ணா இந்த பொருள்னா நாளைக்கு உங்களுக்கு இதை விட அருமையான குவாலிட்டியில் வாங்கி தரேன் அப்படி ஒரு பொருள் கேட்குறாங்க. சில பேர் அப்படி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்கும், கேட்போம், அண்ணே ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கண்ணே, இதே பொருள் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட வந்துருச்சு, நான் வாங்கி தரேங்க, நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம், பழைய பொருளை கொடுக்காம புதுசாக கொடுக்குறாம அப்படின்னு சந்தோஷமாக போயிட்டு வருவோம். அந்த பொருளை இருந்தாலும் வேற ஆளுக்கு வித்துருவார், அது வேறு. பட் அந்த டாக்டிக்ஸ் ரைட்டா, அந்த கஸ்டமரை தக்க வைக்கக்கூடிய தன்மை இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. அது போல் இருக்குன்னு சொல்ல வர. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா, தோட்டம் துறையில் வேலையாட்கள் ரொம்ப ஒத்தாசையாக இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. காய்கறி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சந்தையில் நல்ல மார்க்கெட் அமௌண்ட் நல்லா கிடைக்கும். பாசன வசதி ரொம்ப திருப்தியாக இருக்குது. உபரி வருமானம் அமோகமாக இருக்குது. ரைட்டுங்களா? விவசாயம் செழிக்க போகுது, கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் ஒரு மங்களகரமான விசேஷம் பற்றி பேசுவீங்க. மூத்த சகோதரர் வழியில் ஒரு பெரிய உதவி கூட கிடைக்கும். கணவன் மனைவி உறவு தம்பதிகளுக்கு இடையே ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்குவீங்க. யதார்த்தமாக வீட்டு விஷயங்களை பேசி கொஞ்சம் அனுசரித்து போவீங்க 2 பேரும். ரைட்டா? பெருசாக சின்ன சின்ன முட்டை முதல் வந்தால் சரியாயிக்கும். ஏன் அதை பற்றி அதிகமாகும். காதலை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதல் இன்றைக்கி ரொம்ப ஸ்வீட்னஸாக தான் இருக்குது. தித்திக்கக்கூடிய காதலில் மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்வதற்கு கூட இன்றைக்கி நல்ல யோகம் அமைப்பு நல்லாயிருக்கும். நல்ல காதல், உண்மை காதல் தன்மையாக ஜெயிக்கும், கவலைப்படாமல் இருங்க அப்படிங்கிறோம். சரி, கல்வியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க படிப்பில் ஒரு தெளிவு இருக்குங்க. கடினமான விஷயங்கள்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. படிப்பை நீங்கள் பசங்களுடைய கையிலே விட்டுருங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க வேலையை. ரைட்டுங்களா? பப்ளிக் எக்ஸாமை எப்படி படிக்கணும், எப்படி எழுதணுங்கிற ஐடியா டீச்சர் சொல்லியிருப்பாங்களே, கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடம்பு சூடு, வயிறு சம்மந்தமான உபாதைகள் கொஞ்சம் இருக்குதுங்க. என்ன சீரக தண்ணி குடிக்க தான் சொல்ல முடியும், வேறு என்ன பண்ணுற, நமக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் இது அவ்வளோதான், சரியாயிருன்னு வச்சுக்கோங்களேன். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைக்கி செவ்வாய் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, லக்னத்திலே செவ்வாய் இருக்குங்காட்டி காரிய வெற்றி,
பலன்கள் கண்டிப்பாக உண்டு. ரியல் எஸ்டேட்டில் நல்ல லாபம் பார்க்கலாங்க. உடம்புல புது தெம்பு பிறக்கிற மாதிரி அமோகமான அமைப்பு இருக்குது. இழுவரியான காரியங்கள் இன்னைக்கு இழுக்காமல் முடிக்கும். ரைட்டா, ஜவு மாதிரி இழுக்காது. ஒன்று வெட்டொன்று துண்டுனா முடியும்னு வச்சுக்கல. உங்களுக்கு பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்குதுங்க. என்ன சுணங்கி கிடக்குது, அது வந்து எழுப்பிவிட்டிங்கன்னா கம்பெனி ஜெயிக்கலாம். இல்லை வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கொஞ்சம் மிதமான வேகத்தில் போங்கன்னு சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது வீரம், பலவீனம் அப்படிங்கிறது அதீத வேகம். ஓகே, பார்த்துக்கோங்க. சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி ராகு என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றிலே ராகு இருக்கார். அதாவது லக்னத்திலே ராகு இருக்காட்டி திடீர் அதிர்ஷ்டம் கூட உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கும் பல ஆலோசனைகள் கிடைக்கும். ஒன்றுக்கு 2 டைம் நீங்கள் போய் கேட்கலாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்குது. கலைத்துறையில் இருக்கிறீங்களே அவங்களுக்கு இந்த ராகு நல்ல அமைப்பில் இருக்கார். வீட்டுக்கு தேவையான விஷயத்தை பண்ணணுங்கிற எண்ணம் நல்லா நிறைவேறும், கவலைப்படாதீங்க. ஓகே, வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களே அவங்களுக்கும் நல்ல செய்தி வரும். மனசில் கொஞ்சம் பயம் இருந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அடியோடு அந்த பயம் காணாமல் போயிடும். அடுத்தவங்க பேச்சை கேட்டு நீங்கள் பணத்துக்கு இழந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ, சுய புத்திக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பம். அப்போ குழப்பமான நிலைமையில் பல பேர் வந்து சொன்னால் குழப்பம் வாங்கி பணத்துக்கு விட்டுறாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு என்ன சொல்கிறாருன்னா, 5ல் குரு. ஆமாம், 5ல் குரு பக்கபலமாக இருக்கார். அப்போ சகல சௌபாக்கியங்களும் புரட்டாதிக்கு கிடைக்கும். தந்தை வழி ஆதரவு அமோகமாக உண்டு. திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டு. இதெல்லாம் பாசிட்டிவாக வருதுங்க. வீட்டுக்கு தேவையான சில ஆடை ஆபரணம் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டு. உத்தியோகத்தில் ஒரு உன்னதமான நிலைமைக்கு போவீங்க. இதெல்லாம் வந்து இந்த குரு தரக்கூடிய அமோகமான அமைப்பு. அதிபதி குருவாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம்னு வச்சுக்கல. தெய்வத்தின் அனுகூலம் கூட முழுசாக இருக்குதுங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. என்ன கொஞ்சம் ஹெட் வெயிட் அகங்காரம் வராமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது புண்ணியங்க, பலவீனம் அப்படிங்கிறது அந்த அகங்காரம் சொல்லலாம். உங்களுக்கு பொதுவாக இந்த ராசிக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ப்ளூ கலர், கிரே கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் 8ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் நல்லா இருக்குது. ஒரு கைப்பிடி மஞ்சள் எடுத்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு குலதெய்வத்தை வச்சு கும்பிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜைகளில் அப்படியே வச்சுருங்க. வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, மன அமைதி கிடைக்கும். தடைப்பட்ட காரியம் வெரசாக நடக்கும். நாளைக்கு அதை எடுத்துக்கொண்டு பீரோவில் வச்சுக்கணும். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறையும். நல்லது நடக்கட்டும். நற்பவி கும்பராசி நேயர்களுக்கு மறக்காம வஜ்ரமஸ்தோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி மட்டும் விட்டுரு. வணக்கம் மீனராசி நேயர்களே. ராசி நேர்பதி குரு. அடடா, குரு வக்ரமா இல்லைங்க, வக்ரம் போயிடுச்சு. ரெக்டோகிரேட் நோ, பிளைன் குருவாக இருக்கார் இப்போ. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, கோச்சாரம்ல 1ஆம் வீட்லேயே உங்களுக்கு சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. யாருக்கு? மீனராசிக்கு. அப்போ ராசியிலே உங்கள் 11ஆம் வீட்டு அதிபதியும் 3ஆம் வீட்டு அதிபதியும் இருக்காங்க. அப்போ யோகமான நாளுங்க, கௌரவம் அதிகரிக்கும், ஜம்முன்னு ஜெயிக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சனியும் சுக்கிரனும் ஒரு இண்டிகேஷன் இப்போ சொல்கிறாங்க உங்களுக்கு. 3ஆம் வீட்டில் மாந்தி எண்ணம் தனியாக இருக்கார். அப்போ என்ன, பயணங்களால் ஒரு சின்ன தடை வரும். அந்த தடை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. 4ஆம் வீடு சுகஸ்தானம், அங்கே குரு அண்ணங்க வந்திருக்கார். அப்போது வீடு வாங்குகிற யோகம், வண்டி வாங்கின யோகம், ஒரு யோகம் இப்போ ஏதோ ஒன்றில் வரும் அப்படின்னு இருக்குது. 6ஆம் வீட்டில் கேதண்ணன் இருக்கார். எதிரிகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. பிடிக்கலையா தள்ளி போயிருங்க. தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு பிடிக்கலையா அக்கட போகிறது நல்லது. 10ல் வந்து சந்திரன் இருக்கார். அப்போ 10ல் சந்திரன் இருந்தால் கர்மஸ்தானத்தில் சந்திரன் வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. 12ஆம் வீட்டுக்கு போனீங்கன்னா சூரியன், ராகு, அப்புறம் செவ்வாய், புதன், வக்ரஸ்டேட், இத்தனை கிரகங்கள் 12ல் விரயஸ்தானத்தில் இருக்கங்காட்டி வெளியூர் பயணங்கள் அமையும். அந்த வெளியூர் பயணங்களுக்காக அதிக செலவும் செய்ய வேண்டி வரும். ரைட்டா, தேவையில்லாமல் அதை சொன்னேன். எதிரிகளை கண்டால் விலகி போவது நல்லது. வம்பு வழக்கில் சிக்காமல் பார்த்துக்கிறது நம்ம கையில் இருக்குது அப்படின்னு 12ஆம் வீடு சொல்லுது விரயஸ்தானத்தில். இன்றைக்கி மனசு ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும். இந்த விஷயத்துக்கு இப்படி தான் பண்ணணுங்கிற தெளிவான சிந்தனையோட முடிவெடுப்பீங்க. புதுசாக ஏதாச்சும் செய்யணுமா வேண்டாமா அப்படி ரெட்டை மனநிலை இருக்கும். மனசுக்கு சரின்னு பட்டா பண்ணுங்க, சரியில்லை அப்படின்னு பட்டா பண்ணும். சில பேர் திருவாளச்சீட்டெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. இல்லை, இறைவனுடைய அனுகிரகம் எப்படின்னு பார்த்துட்டு செய்வது இதை விட சால சிறந்தது தான். சின்ன சின்ன குழப்பம் வரத்தான் செய்யுதுங்க. அதை சமாளிக்கிற பக்குவம் இன்றைக்கி உங்களுக்கு வரும். அதை பற்றிலாம் எந்த ஒரியும் கிடையாது. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்மளை அளவுக்கு இருக்கிறோம்னா அது உதவி அப்படி மாதிரி இருக்கும். கர்மஸ்தானம், தர்மஸ்தானம் கொஞ்சம் வலுப்பெறணும்னா கொஞ்சம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி எண்ணம் வரப்போ மனசு நிறைவாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லாத ஏழைகளுக்கு ஒரு தக்காளி சாப்பிடு இது வாங்கி கொடுத்து பாருங்களேன். அவங்க சாப்பிட்றப்பவே வாங்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசளவு நினைப்பாங்க. வெளியே சொல்கிறாங்க இல்லையா, அப்போது அந்த எண்ணம் வந்து நம்மளை பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு போகும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் ஆஃபீஸில் இன்றைக்கி உங்கள் வேலைக்கு ஒரு தனி மரியாதை இருக்குதுங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் அவங்கள அனுசரித்து நீங்கள் போய்க்கணும். ஒரு சின்ன பொறுப்பு உங்களுக்கு கூடி வந்தால் கூட
அதை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அந்த வேலை அமைப்பில் எந்த தப்பும் தவறும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குங்க. கல்லாப்பட்டி நம்ம இதோ இல்லையோ ஒரு திருப்தியான மனநிலைமையில் எப்படி காலையில் போனீங்களோ அதே மாதிரி சாயந்தரம் திரும்பி வருவீங்க. புதுசாக ஸ்டாக் எடுக்கணுங்கிற நினச்சிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நிலவரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஸ்டாக் எடுத்து வைங்க. நாளைக்கு வியாபாரம் அப்படின்னா பார்த்துக்கலாங்க. அதே சமயத்தில் கஸ்டமர்கிட்ட உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட சிரிச்ச முகத்தோட புன்முறுவலோட நீங்கள் பண்ணுங்கள், ஆர்டர் தானாக வரும். ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி குரு வந்து 4ல் இருக்கார். அப்போ என்ன ஆகும், இன்றைக்கி நீங்கள் பண்ணுற வாடிக்கையாளர்கள் சேவை சர்வீஸ் உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி இருக்குது. அக்கா அந்த நீங்கள் நேற்று இது கேட்டிருந்தீங்களே கருப்பு உளுந்து கொஞ்சம் வந்திருக்குது, கொஞ்சம் சாம்பிள் கொண்டு போய் செஞ்சு பார்த்து சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பொருளை லேசாக இலவசமாக கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்புறம் அவங்ககிட்டயே அது காசை வாங்கிக்குவீங்க. அது வேறு. இப்படியெல்லாம் மக்களை கொஞ்சம் கவர் பண்ணலாமா? ஒன்றும் இல்லைங்க, ஓப்பனாக வந்து பேசலாம். சரி சொல்கிறேன். கருப்பட்டியை வாங்கிட்டு வர சொன்னாங்க வீட்டில். என்னங்க கருப்பட்டி குணத்தூர்லேருந்து கருப்பட்டி நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு கடைக்காரர் என்ன சொன்னார், முதலே கேட்டிருந்தேன் கருப்பட்டி கிடைச்சா சொல்லுங்கள் அப்படின்னு. இது வாங்குறதுக்கு போனேன், ஏதோ நாட்டு மருந்து ஏதோ வாங்குறதுக்கு போனாங்க. கருப்பட்டி கொஞ்சம் எடுத்து, அண்ணா கருப்பட்டி கேட்டிருந்தீங்களா? நான் கருப்பட்டிங்க அது யோசனை பண்ணி வாங்கிக்கிற மாதிரி சொன்னேன்னு என்ன இருந்துங்க. ஆனால் இல்லைங்க, இந்தாங்க அப்படி ஒரு சின்ன ஒரு சில்லு உடச்சி கொடுத்து காப்பி இது ஓட்டு பாருங்க அப்படின்னு கொடுத்தாருங்க. ஏன்னா ஒரு சாம்பிள் கொடுத்தா காசு வாங்கல, வந்து பார்த்தா கருப்பட்டி நல்லா தான் இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 கிலோ வாங்கிட்டாருங்க. இப்படித்தான் வியாபார டேட்டிஸ். அந்த சில்லு ஓசல் இன்னைக்கு காசு வாங்கியிருப்பாருங்கிட்ட. அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறது. சரிங்க, அந்த மாதிரி டேட்டிக்ஸ் பண்ணி நிறைய ஜெயிக்கிறாங்க. முருகா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டம் துறவில் இன்றைக்கி வேலைகள் ரொம்ப விறுவிறுப்பாக நடக்கும். பாசன வசதிக்கு இன்றைக்கி தடை இருக்காது. ஆடு மாடு தீவன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் ஒரு பார்த்து பண்ணுங்கள். மற்றபடி உபரி வருமானம் ஓகேவாக தான் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் ஒரு மங்களகரமான விசேஷம் சுப நிகழ்ச்சியை பற்றி பேச்சு நடக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பெரியவங்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கி முழுசாக இருக்குது. குடும்பம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது, கவலை இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே தம்பதிகளுக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்குவீங்க. அதே சமயத்தில் ஒருத்தருடைய கருத்தை இன்னொருத்தர் மதித்து நடக்கிறது தான் சந்தோஷத்தை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை கொண்டு போங்க. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா தான் இருக்குதுங்க, ரொம்ப இனிப்பாக தான் இருக்குது. மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட இன்றைக்கி கூட உங்கள் விருப்பத்தை சொல்லலாம். உண்மை காதல் உங்களுக்கு நல்ல முறையில் ஜெயிக்கும், கவலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? சரி. கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கிறாங்க, கல்வி ஸ்தானம் நல்லா இருக்குது. கல்வியில் உயர்கல்வி படிக்கிறவங்க, அந்த ரிசர்ச் பண்ணுறவங்க, பிஹெச்டி போஸ்ட் பிஹெச்டி அவங்களுக்கெல்லாம் அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. மற்றபடி பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு, தீவிரமாக படிங்க. இன்றைக்கி படிச்சிங்கன்னா மனசில் ஓட்டிக்கும், அவ்வளோதான். கான்சன்ட்ரேஷனோட படிச்சிங்கன்னா அட்டகாசமான மார்க் அள்ளி எடுக்கலாம் இன்றைக்கி. ரைட்டுங்களா? சூப்பராக படிங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா கொஞ்சம் தூக்கம் இல்லாது, கண்ணில் கொஞ்சம் எரிச்சல் வர மாதிரி இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மூஞ்சி கழுவிக்கிறது, கொஞ்சம் கண்ணுக்கு ஓய்வு கொடுங்க, தூக்கம் போடுறது, இந்த மாதிரிலாம் இருந்துக்கணும். கொஞ்சம் ஓய்வுடுங்க, சரியா. அதே சமயத்தில் புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு. இன்றைக்கி 4ல் குரு இருக்கார். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. தாய் வழி உறவுகளில் ஒரு பெரிய உதவி கூட தேடி வரும். வீட்டில் உங்களுக்கு ஒரு அமைதி நிலவும். வீட்டுக்காரி கூட வெளியே கூட போயிட்டு வருவீங்க. புரட்டாதி இன்னைக்கு குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது உங்களுக்கு. மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி முருகா தெளிவு பிறக்கும், கவலைப்படாமல் இருங்க. நண்பர்கள் நண்பிகளை சந்திச்சு சந்தோஷப்படக்கூடிய தன்மை புரட்டாதிக்கு குரு பகவான் வழி சொல்கிறார். புதுசாக வீடு வாங்கணும், புதுசாக வண்டி வாங்கக்கூடிய பிளான் யோகம் இருக்குது. குலதெய்வத்தின் அருளால் நிம்மதி கிடைக்கும். ரைட்டுங்களா? உணர்ச்சி வசப்பட்டு பேசி கமிட்மெண்ட்டை கொடுத்துறாதீங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும் மட்டும் ஒரு எச்சரிக்கையான உணர்வை சொல்லிட்டு, அன்புங்கிறது தான் உங்கள் பலம், பலவீனம் அப்படிங்கிறது பயம். உத்திரட்டாதி அதிபதி சனி என்னங்கிறாரு, லக்ன வீட்டிலே சனி இருக்கார். அப்போ காரிய வெற்றி அமோகமாக நடக்கும். பழைய நண்பிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குது. ரைட்டுங்களா? மனைவியுடன் ஒத்தாசை, அம்மனி வாக்கே தெய்வ வாக்குன்னு இருந்தவங்களுக்கு மனைவி உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுடைய யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். இன்னைக்கு நீண்ட நாள் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். குலதெய்வத்தின் அருளால் காரிய சித்தி அடையும். ரைட்டுங்களா? சோம்பலை தள்ளி வச்சுட்டு சுறுசுறுப்பாக எந்திரிச்சு கலப்புங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களே. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தம். ரேவதியை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதன் என்ன சொல்கிறாரு, 12ஆம் வீட்டில் புதன் வக்ரமாக இருக்கார். அப்போது பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. அள்ளி விடப்படாது, அளந்து விடப்படாது. கண்டுபிடிச்சிக்குவாங்க பொய் பித்தலார்த்தையெல்லாம். கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக ஒரு நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தால் கூட அது உடனடியாக சரியாகிவிடும். பழைய ஆவணங்களை அங்கங்கே வச்சுக்கிட்டு தேடுவீங்க. இன்னைக்கு எங்கேயோ வச்சனை ஞாபகம் தேடக்கூடிய தன்மை இருக்குது. பேச்சால் லிமிட்டாக பேசுங்க. பகைமையை வளர்த்துக்காதீங்க, அது
பக்கத்தோடு இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் லெவலாக பேசுங்க. எதையும் நிதானமாக சிந்தித்து யோசனை பண்ணி செய்யுங்க. அதுதான் இன்றைக்கி நல்லது ரேவதியை பொறுத்த வரைக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சந்தோஷமான தகவல் இருக்குது, கவலைப்படாதீங்க. ரைட்டா? முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எதையும் தயவுசெய்து ரேவதி டோன்ட் டச் எடுக்காதீங்க. பலம் அப்படிங்கிறது அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது ஒரு குழப்பமான நிலைமை. ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு எல்லோ கலர், க்ரீம் கலர் நல்லாயிருக்கு. லக்கி நம்பர் 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. இன்றைக்கி சாயங்காலம் வீட்டு பூஜை அறையில் ஒரு மஞ்சள் நிற பூ, மஞ்சள் கலர் பூவை எடுத்து வச்சு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வழிபடுங்க. வழிபட்டீங்கன்னா மன அமைதி கிடைக்கும். தடைப்பட்ட காரியம் கொஞ்சம் வரசாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காமல் வஜ்ரமஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க நேயர்களே, இன்னைக்கு ராசி பலனை திருப்தியாக முடிச்சாச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிமிடம் யோசனை பண்ணக்கூடிய, சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று வருது, சொல்லலான்னு இருக்கேன் தோணுது. அது வேணுமா வேண்டாமாங்கிறது கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அவங்களால டைம் அதிகமாக இழுக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பிடிச்சதை நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டு போனணும். புரிஞ்சுக்கிறதுனா எப்படி, இது மாதிரி சொல்கிறேன், பிடிச்சிருந்தா ஆமாம் சொல்லுங்கள், பிடிக்கலாம் வேண்டாம் ஐயா வேலைப்பார் அப்படிங்கிறீங்க, அவ்வளோதான். சொல்லுங்கள், செஞ்சுருவோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. அப்படி கமெண்ட் பாக்ஸில் வேணும் வேண்டாம்னு சொல்லுங்கள். போயிட்டு வரங்கோ.